ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு புது ட்ராமா பார்க்கலாம் வாங்க. ஹீரோயின் வந்து ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க. நான் ஸ்கூலை விட்டு நின்னுறேன், என்னோட அப்ரூவல் ஏத்துக்கங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்க வந்து ட்வின்ஸ் பேபி வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க. அதனாலதான் அவங்க கேக்குறாங்க, நீ இந்த குழந்தைய வளர்க்கணுமான்னு நல்லா யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, நான் கண்டிப்பா வளர்க்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க. இந்த குழந்தையோட அப்பா வந்து இரஸ்பான்சிபிலிட்டா இருந்தா என்ன, நான் இருந்து வளர்ப்பேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வளர்க்கறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு கேக்குறாங்க. அப்பதான் வந்து இவங்க நினைச்சு பாக்குறாங்க, ஒரு நாள் இவங்க எங்கேயோ போகும்போது வந்து ஒருத்தர் வந்து இவங்களை வந்து ரேப் பண்ணிடுறாங்க. எங்க அப்பா அம்மாவுமே வந்து சின்ன வயசுலயே வந்து இறந்து போயிட்டாங்க. பாப்பா, அவங்க அம்மா மட்டும்தான் உனக்கு இந்த உலகத்திலேயே சொந்தமா இருக்க. என்ன கஷ்டம் வந்தாலும் வந்து அம்மா வந்து உனக்கு ரொம்ப பெஸ்ட்டை கொடுத்து நான் கண்டிப்பா உங்களை வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிடைச்ச வேலை எல்லாத்தையுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யறாங்க. பேப்பர் விற்கிறாங்க, டேபிள் துடைக்கிறாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் வந்து இவங்களுக்கு வந்து பெயின் வந்துருது. பெயின் வந்து இவங்களை வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்றாங்க. இவங்களுக்கு வந்து ட்வின்ஸ் பேபி பிறந்துருது, ஒரு பையன் ஒண்ணு ஒரு பொண்ணு வந்து. அப்புறம் ரெண்டு பேரும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து ஸ்கூலுக்கு போகிற அளவுக்கு வளர்ந்துடுறாங்க. இவங்க வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு, ரெண்டு பேரும் இங்கேயே இருங்க, அம்மா வந்து வேலைக்கு போயிட்டு வந்து உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வர, நீங்க எங்கேயும் போயிடக்கூடாது, வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வீட்டுல போய் சமைச்சு சாப்பிடலாம்னு சொல்றாங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆஸ்துமா இருக்கு, அதான் ஸ்ப்ரே இருக்கு, இந்த ஸ்ப்ரே பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து இவங்களை விட்டுட்டு போயிடுறாங்க. அம்மா வந்து நம்மள எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா வந்து நம்ம போய் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இந்தாவா விண்டோ எல்லாம் நம்ம போய் தொடச்சா அது காசு கிடைக்கும், அதை வச்சு நம்ம அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் போயிடுறாங்க. இவங்க ஃப்ரெண்டு தான் இவங்க கிட்ட வந்து இவங்க வேலை கேட்பாங்க. இங்க வந்து எதுவுமே வேலை இல்லையே, எனக்கு தெரியும், நீ ரெண்டு குழந்தையும் வச்சு வளர்க்கறது ரொம்ப கஷ்டம், அது இல்லாம அவங்க மெடிக்கல் செலவு வேற இருக்கு, இங்க நிஜமா இப்ப வேலையே இல்லை, என்னால வேற எதுவும் பண்ண முடியாது, இந்த வேணா இந்த காசை வச்சுக்கோ, இதை வந்து உன் குழந்தைக்கு ஏதாவது வாங்கி கொடு அப்படிங்கிறாங்க. இல்ல நான் இதை உங்ககிட்ட இருந்து வாங்க மாட்டேன், ஏன் நான் உன் குழந்தைக்கு வாங்கி கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே எங்க குழந்தைக்காக நீங்க நிறைய பண்ணிட்டீங்க, அதனால வேணாம், இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரெண்டு பேரும் அங்க வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும் போது தான் வந்து நம்ம ஹீரோ சார் வராரு. என்ன நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அப்பதான் இவங்க சொல்றாங்க, இல்ல இவங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்கு, அவங்களுக்கு வந்து ஆஸ்துமா வேற இருக்கு, இவங்களுக்கு வேலை இல்லாம இருக்கிறாங்க, அதான் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, வேலை இங்க ஆனா எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் வந்து அவரோட கார்டு கொடுக்குறாரு, பிசினஸ் கார்டு. இதான் என் பிசினஸ் கார்டு, இதை வச்சுட்டு நாளைக்கு வந்து என் ஹோட்டல்ல பாருங்க, உங்களுக்கு வேலை நான் கண்டிப்பா தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. தேங்க்யூ சொல்லிட்டு வாங்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அவங்களும் வந்து வாங்கிட்டு தேங்க்யூன்னு சொல்லிடுறாங்க. ரெண்டு பேரும் போகும்போது வந்து ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோ வந்து கேக்குறாரு, எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டீங்களாங்கிறாங்க. அவங்க வீட்டுல இருந்து வந்தாங்க, அவங்க எல்லாத்தையுமே வந்து நான் க்ரீட் பண்ணி வெல்கம் பண்ணிட்டேன், ஆனா யாருமே வந்து அடாப்ட் பண்றதுக்கு குழந்தைகளே இல்ல, உங்களுக்கு ஏதாவது குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கல்யாணம் பண்ணி வேணா குழந்தை பெற்றுக்கங்க அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. அவர் வந்து வாயை மூடிட்டு வேலையை பாருன்னு சொல்லி அவர் திட்டி விட்டுருவாரு. இந்த குழந்தைங்க ரெண்டு பேரும் வந்து விண்டோலாம் வந்து கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து அங்க ஷெயின் தான், ஹீரோ பேர் வந்து ஷெயின். அவங்க அப்பா அம்மா வந்து நடந்து வந்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு கவலை இருக்கும், என்னன்னா வந்து இன்னும் பேரன் பேத்தியை பார்க்கலன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இவங்க குடும்பம் ஃபுல்லாத்துக்குமே வந்து ஆஸ்துமா இருக்கும். அவரு வந்து பேரன் பேத்திய பாக்கணுங்கிறதுக்காகவே வந்து ஏதாவது வந்து சைல்ட வந்து அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இவர் ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தது வந்து தெரியும், அந்த பொண்ணையும் வந்து கண்டுபிடிப்பேன்னு பார்த்தா அதுவும் கண்டுபிடிக்க மாட்டேங்கிற, உனக்கே இப்பவே வந்து 30 வயசு ஆயிடுச்சு, இன்னும் டிலே பண்ணிட்டே இருந்தேன்னா உங்க அப்பா பேரனை பார்க்காமே செத்து போயிடுவாரு அப்படின்னு சொல்லிடுவாரு. அவங்க அம்மா சொன்னங்காட்டி அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அதான் சொல்லுவாங்க, என்னன்னா வந்து இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, அவங்க எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல, இவ்வளவு நாளா நான் தனியாவே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்பா நீங்க வந்து நான்சென்ஸ் மாதிரி பேசாதீங்கப்பா, நான் எப்படியாவது கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்பதான் அவங்க அம்மா கேட்காரு, எப்படி கண்டுபிடிப்பேன், என்ன வானத்துல இருந்தா வந்து கிராண்ட் சன் விழுகுமா அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த குழந்தை வந்து கரெக்டா வந்து அவர்கிட்ட விழுந்துருது. விழுந்ததுக்கு அப்புறமா அவரு பாத்துடுறாரு. பார்த்ததுக்கு அப்புறமா இந்த பொண்ணும் விழுந்துருது. ஐ கிராண்ட் சன் கிராண்ட் டாட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பெரிய பெரிய கண்ணு, சின்ன மூக்கு, சின்ன வாயி, பெரிய காது, அப்பனா இவங்க நம்ம கிராண்ட் சன் தான், நமக்கு கிடைச்சிட்டாங்க, நம்ம குடும்பத்து மாதிரியே இருக்கிறாங்க, பாத்தியா உண்மையாவே வந்து ஸ்டைல இருந்தே வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே சந்தோஷப்படுறாங்க. பட்டப்ப வந்து அந்த குழந்தை வந்து ஒரு மாதிரி துள்ளிட்டு வந்து இறங்கிடும். இறங்கினதுக்கு அப்புறமா வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து சொல்லுவாங்க, சாரி கிராண்ட்பா, சாரி கிராண்ட்மா, தெரியாம வந்து உங்க மேல விழுந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழகா வந்து சாரி கேட்பாங்க. ஆனா அவங்க போகும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க முடிய வந்து ஒண்ணு எடுத்துருவாங்க. எடுத்ததுக்கு அப்புறமா இவரோட முடியையும் எடுப்பாங்க. எடுத்ததுக்கு அப்புறமா வந்து கண்டிப்பா வந்து இதை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன், இந்த சான்ஸ,
இது நான் உன் குழந்தையான்னு தெரியறதுக்காக வந்து நான் அது டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு கொடுப்பேன். இது எப்படி என் குழந்தையாகும்னாங்காட்டி அங்க பாரு இவங்க ஆஸ்மா ஸ்ப்ரே எல்லாம் வச்சிருக்கிறாங்க, அதனால வந்து இவங்க குழந்தையாதான் இருக்குமோ. அவர் சொல்லுவாரு நம்ம குடும்பத்துல வந்து ஜென்ரேஷனா வந்து ஒரு குழந்தைதான் இருந்துட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம இவங்க ட்வின்ஸா இருக்காங்க, இது என் குழந்தையா இருக்காதுன்னு சொல்றாங்க. ஆனாலுமே இவங்க வந்து டெஸ்ட்டுக்கு வந்து அனுப்பி வச்சிடுறாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டும் வந்துருது. அவங்க வந்து பாக்குறாங்க, இவரு நம்ம ஹீரோ தான் வந்து பாக்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா ரிப்போர்ட் வந்து பாசிட்டிவ்னு வந்ததுக்கு அப்புறம் வந்து என்னன்னா இவர் நினைச்சு பாக்குறாரு. ஏன்னா அவங்க கூட அன்னைக்கு ஒரு நாள் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாருல, அதை வந்து நினைச்சு பாக்குறாரு. என்னாச்சு குடுன்னு சொல்லி அவங்க அப்பா வாங்கி பாக்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா அப்பா அப்படின்னா எனக்கு கிராண்ட்சன் கிராண்ட் டாட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீ அப்பா வைட்ட, நீ அப்பா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இவருக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆனாலுமே அந்த ஆஸ்துமா வரும். அவங்க அப்பா சொல்லுவாரு போய் 2 குழந்தைகளையும் தேடி கண்டுபிடிச்சு சீக்கிரமா கூட்டிட்டு வா அப்படிம்பாங்க. அப்ப அவங்க அம்மா சொல்லுவாங்க நீங்களுமே போய் தேடுங்க, 2 பேரும் சேர்ந்து போய் தேடுங்க, 2 பேரும் வந்து தேடனா வீட்டுக்கு வாங்க, இல்லாட்டி வராதிங்க, உங்களுக்கு ஒரு 3 நாள் தான் டைம்னு சொல்லுவாங்க. அப்ப இவங்க அப்பாவுமே வந்து தேடி போயிடுவாரு. ஹீரோயின் வந்து குழந்தைகளை கூட்டிட்டு வந்துட்டு இருப்பா. இவங்க 2 பேருக்குமே வந்து இந்த ப்ராப்ளம் ரெக்கவர் ஆகணும், 1 மில்லியன் வேணும்னு சொல்றாங்க. அதனால நான் கொஞ்சம் நல்ல வேலையா தேடி கண்டுபிடிச்சு போய் என் குழந்தைங்க உயிரை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அவங்க மெடிசன் வாங்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு கார்ல ஒருத்தி வந்து இவங்க மெடிசனை வந்து இடிச்சு தள்ளிட்டு போயிருவான். மெடிசன் எல்லாம் வேஸ்ட் ஆயிரும். இவதான் வந்து வில்லி. அதான் கேட்பா உனக்கு கண்ணு தெரியுதா கண்ணு தெரியலையா, இப்படி வந்து விழுந்து சாக வந்துட்டியாம்பா. இல்ல என் மறந்த இது பண்ணல, நீ அதுக்கு ஏதாவது காம்பன்சேட் பண்ணி அவனுன்னு கேட்பா. ஆனாலுமே அவ போயிருவா. அப்பதான் இந்த குழந்தைங்க கேட்கும் அம்மா நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்கம்மா, அந்த மருந்து போயிருச்சுன்னு இன்னும் கோவமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைங்க காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருக்கும். அந்த ஆன்டி பேடா பிஹேவ் பண்ணிட்டாங்க, அதுக்கேமா நீங்க இப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும். இல்ல அது ஒண்ணு அவங்க ஃபால்ட் தான், நம்ம ஃபால்ட் இல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. 2 பேரும் வந்து ரொம்ப ஸ்வீட்டா வந்து அவங்க அம்மாவை வந்து சமாதானப்படுத்துவாங்க. அவங்க அம்மாவும் வந்து நீங்க 2 பேரும் வந்து இதெல்லாம் பண்ணாதீங்க, கண்டிப்பா நாங்க உங்களோட ஆஸ்துமாவை சரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. போய் காம்பன்சேட் வாங்கலாம்னு சொல்லிட்டு அவளை தேடி கண்டுபிடிச்சு போயிருவாங்க. எங்க போற, என் குழந்தைகளோட மெடிசனை இது பண்ணல, அதுக்கு ஒழுங்கா காசை கொடுப்பாங்க, நீ யாருன்னே தெரியாது என்ன போய் சொல்லி காசை வாங்குறியா அப்படிம்பாங்க. இங்க பாரு நீ காசு தராம எங்கேயும் போக முடியாது, ஏன்னா என் குழந்தைக்கு வந்து மருந்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி 3 பேர் வந்து இது பண்ணிடுவாங்க. இது என்ன ஆபீஸ் நினைச்சிட்டியா, நான் ஷெயின்ட்ட போய் சைன் வாங்கணும், இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைல் போகணும்னு காட்டி. ஆனா அவங்க யாருமே போக விட மாட்டாங்க. இந்த குழந்தைகளும் போய் அவளை காய கடிச்சு வச்சுட்டு அப்ப அவங்க அம்மாவை பிடிச்சி லிப்டுக்குள்ள தள்ளி விட்டுருவாங்க. தள்ளதுக்கு அப்புறமா இந்த குழந்தைங்க 2 லிப்டுக்குள்ள இருக்கிறத பார்த்துட்டு அவர் ஹீரோ சார் ஓடி வருவாரு. அப்புறம் இவ வந்து என்னன்னா போக விட மாட்டாங்க. பாருங்க 2 குழந்தையும் அம்மாவும் வந்து ஏமாத்தி காசு வாங்குறாங்க, அங்கிள் நீங்களாவது நம்புங்க. எல்லாருமே அவளை புடிச்சு தள்ளி விட்டுட்டு போவாங்க, ஏன்னா வந்து குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்பதான் ஹீரோட அப்பா சொல்லுவாரு எல்லா சேனல்லையும் நியூஸ் கூட யாரு குழந்தைகளை கண்டுபிடிச்சு தராங்களோ அவங்களுக்கு வந்து 2 மில்லியன் வந்து பிரைஸ் தரேங்கிறது சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்பா நீங்க ரொம்ப எக்ஸைட் ஆகாதீங்க, எக்ஸைட் ஆனா உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துரும், ஏதாவது ஆயிரும் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் பரவாயில்ல, அது என் பேர பிள்ளைகளை பார்த்துட்டே நான் சாகுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் ஃபீல் பண்றாரு. நான் இந்த 2 குழந்தைகளுமே பெத்தேன், ஆனா வந்து இவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலியாவே கிடைக்காம போயிருச்சு. கிராண்ட் பேரண்ட்ஸ் இருந்தாவது அவங்க பாசமாவது இவங்களுக்கு கிடைச்சிருக்கும், அவங்களும் இல்லாதங்காட்டி அவங்க பாசமும் இல்ல, அவங்க அப்பாவுக்குமே இங்க இல்லாம போயிட்டாரு, இந்த குழந்தைங்க பாவம்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்பதான் வந்து அங்க இருக்கிறவங்க பேசிட்டு இருக்காங்க, இங்க பாரு நியூஸ் வந்திருக்கு, 2 ட்வின்ஸ் பேபியை கண்டுபிடிச்சு கொடுத்தா இவ்வளவு காசு தராங்கன்னு சொல்லிட்டு அங்க வந்து ஏதோ வந்து ரெட் கலர்ல வந்து பேப்பர் மாதிரி பறந்துட்டு இருக்கும். அப்ப இந்த குழந்தைங்க ஓடி போய் அதை வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க, அழகா போய் எடுத்துட்டு இருக்குங்க. 2 பேரும் போய் எதுக்கு அந்த என்வலப்ப வந்து எடுத்தீங்க, நாங்க அம்மா அது வானத்துல இருந்து பறந்து வந்துச்சுங்களா அதனாலதான் அது எடுத்தோம், அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுமா, ஏன்னா நாங்க 2 பேருமே வந்து ஒரு லக்கி ஸ்டார் தெரியுமாமா அப்படின்னு சொல்றாங்க. அம்மா நானும் சிஸ்டருமே வந்து ஃபேமிலிக்காக ஏர்ன் பண்ணி சப்போர்ட் பண்றோமா, உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எங்க பியூட்டியை பாத்துக்கிறது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீ 2 பேரும் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்லுவாங்க நாளைக்கு வந்து நான் ஷைன் குரூப்ஸ்க்கு வந்து வேலைக்கு போறேன், அதை நீங்க மறந்துடாதீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஃபியூ டேஸ் முன்னாடி ஒரு கிராண்ட்பாவை வந்து நீங்க ஒரு இது பண்ணீங்க, அதனால அவங்க எப்ப வேணாலும் தேடி வருவாங்க, அப்பயே தேடி வந்தாலும் நான் உங்க அம்மா இல்லைன்னு சொல்லிருங்க, நான் சொல்றது புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரிம்மா நாங்க அப்படியே நடந்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க. குழந்தைங்க வந்து ரோட்ல வந்து நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப கார்ல வந்து ஹீரோ சார் வந்து பாத்துருவாரு. பார்த்ததுக்கு அப்புறமா வந்து அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுவாரு, அதே குழந்தைகள்னு சொல்லிட்டு. அப்பதான் கால் பண்ணி யார்கிட்டயும் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாரு, 3 நாள் உங்களுக்கு டைம் தரேன், அதுக்குள்ள சிட்டில இருக்கிற எல்லா பிளேஸுமே வந்து தேடி கண்டுபிடிங்க, ஒரு மதரும் 2 சைல்டு இருக்கிற மாதிரி இருந்தா வந்து அவங்கள காப்பாத்தி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் வந்து இவங்க 2 பேரும் கிராஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அதை வந்து ஹீரோ சார் நினைச்சு பார்த்துட்டு இருப்பாரு.
ரெண்டு பேருமே வந்து இங்கதான் இருக்கணும், ஹோட்டல்ல தான் இருக்கணும், யாரையுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் வந்து அம்மாவை தான் வந்து கூப்பிடணும் அப்படிமா. ரெண்டு பேருமே வந்து சரின்னு சொல்லுவாங்க. அதனால அவங்களும் வந்து வேலையில ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிருவாங்க. வில்லி வந்து ஹீரோயினை பார்த்து சொல்லுவா, ரோட்ல பார்த்த எனிமிய வந்து இங்கேயே பார்த்துட்டேன், நீ எப்படியோ பிசினஸ் கார்டை திருடிட்டு தானே இங்க வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் எதுக்கு பிசினஸ் கார்டை திருடணும், எனக்கு திருட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல, அவருதான் கொடுத்து என்னை இங்க வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்க சொன்னாரு, அதனாலதான் வந்தேன், மத்தபடி நான் திருடலாம் இல்ல அப்படின்னாங்க. நீ வந்து ஒரு சரியான கார்பேஜ் தெரியுமா அப்படின்னு ஹீரோயினை பார்த்து சொல்றாங்க. இது உனக்கு பழச நான் கொடுக்க வேண்டியதே இருக்கு அப்படின்பாங்க. பழசோட சேர்த்து என் குழந்தைகளோட மெடிசனே இது பண்ணல, அதை சேர்த்தி கொடு அப்படிம்பாங்க. அப்பதான் வந்து அவங்களை வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்பதான் ஹீரோ சார் வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறமா வந்து என்ன பண்ற, இவ உடம்பு ஃபுல்லா ஜெம்ஸா தான் இருக்கு, இவ சொல்றது எதையும் நம்பாதீங்க அப்படிம்பாங்க. நீ ஃபர்ஸ்ட் வெளியே போன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கையை பிடிச்சி அவர் கூட்டிட்டு போயிடுவாரு. இந்த வில்லிக்கு வந்து ரொம்ப கோவமா இருக்கு. அங்க பக்கத்துல இருக்கவர்கிட்ட சொல்லுவா, எல்லாத்துக்கு முன்னாடி என்ன வந்து அசிங்கப்படுத்திட்டாரு இல்ல, இதுக்கு வந்து நான் அவருக்கு என்ன பண்றேன்னு பாரு, அவருக்கு 100 மடங்கா இதை நான் திருப்பி தருவேன் அப்படின்னு சொல்லுவா. ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து முறைப்பாரு. அதுக்குதான் ஹீரோயின் கேட்பான், ஏன் என்ன பார்த்து முறைக்கிறீங்க, நீங்க வந்து டிவோர்ஸ் ஆனவங்க, 2 குழந்தை இருக்கிறவங்க உமன் எல்லாம் உங்களுக்கு பிடிக்காதா, என்னன்னு சொல்லி என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்ல, நீ கொஞ்சம் பாக்குறதுக்கு அக்லியா இருக்க, அதனாலதான் வந்து சொன்னேன், அது மட்டும் இல்லாம உன் தாட் எல்லாம் நல்லா இருக்கு அப்படிம்பாங்க. அப்ப இந்த 2 குழந்தைகளும் பார்த்துட்டு நம்ம அம்மாவே வந்து அக்லின்னு சொல்லிட்டாரு, அதனால வந்து இவரை நம்ம என்ன பண்றோம் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி வா, உனக்கு ஒரு வேலை இருக்க, காருக்குள்ள ஏறுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த குழந்தைங்க 2 பேர் வந்து அவரை வந்து கல்லாலேயே அடிப்பாங்க, எங்க அம்மாவை எப்படி சொல்லிட்டியான்னு சொல்லிட்டு. குழந்தைகளை எப்படி வளர்க்கறதுன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா அம்மா கேட்பாங்க. அப்பதான் இவர் சொல்லுவாரு, என் கம்பெனி எம்ப்ளாயி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்குமே வந்து 2 குழந்தை இருக்கு அப்படிம்பாங்க. அப்படியா, ஒரு லிட்டில் கேர்ளை பத்தி சொல்லுமா அப்படின்னு காட்டி, அவளுக்கு எவ்வளவு வயசானா 5 வயசு 6 வயசு ஆகுதுமா, எங்களோட இது மாதிரிதான், அவளுக்கெல்லாம் என்ன பிடிக்கும் எப்படி நாங்க ப்ரிப்பேர் ஆகணும் காட்டி, சின்ன குழந்தைங்க வந்து அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி நாட்டியாதான் இருக்கும், எப்ப பார்த்தாலும் பெரியவங்களை வந்து விளையாடவான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டே தான் இருக்கும், நாம அவங்க கூட வந்து கம்பெனி கொடுக்கணும் அப்படின்னு. அப்பதான் இவர் சொல்லுவாரு, அப்பனா என் பேரன்களுக்கு எல்லாம் இப்ப ஜெட் வாங்கி கொடுத்துருவோமா, அதை வச்சு அவங்க உலகத்தையே சுத்தி விளையாடட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு எந்த மாதிரி பொம்மை பிடிக்கும்னு சொல்லுமா, நான் டாய் கடைக்கு தான் வந்திருக்கேன், இங்க இருக்கிறத பார்த்துட்டு சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லுவாரு. அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஏமா உன் ஏஜ் தான் இருக்கும் ஒரு பொண்ணு, இங்க இருக்கிற ஜுவல்ல எந்த ஜுவல் பிடிக்குங்கிறத அதையும் நீ பார்த்து சொல்லுமா, நாங்க என்னங்கறத எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள கேட்பாங்க. அம்மா என்னமா பண்றீங்க, ஃபர்ஸ்ட் பெட் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆமா, பெட் வாங்குறதா இருந்தா பெரிய பெட்டா வாங்கணும், ஏன்னா வந்து என் கிராண்ட் சனோட கிராண்ட் டாட்டரோட எப்பவுமே நான் ஹக் பண்ணிட்டு தூங்கணும்ல, அந்த அளவுக்கு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாரு. காரை விட்டு இறங்கிடுவாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க எங்களுக்கு நீங்க இன்னைக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படிம்பாங்க. அப்புறம் தான் கேட்பாங்க, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எப்ப வேணா கேளுங்க அப்படிம்பாங்க. அப்ப போயிடுவாங்க. போறப்ப இவர் கைய பிடிச்சிடுவாரு. இவருக்கு ஒரு ஹெல்ப் வேணும் கேட்பாரு. என்னன்னா வந்து அவங்கள நான் இவ்வளவு நாளா பார்க்கவே இல்ல, பார்க்கும் போது நான் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னா என்ன கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ரொம்ப நாளா பாக்குறேனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து ஃபார்மல் வெட்டிங் ட்ரெஸ் கொடுங்க, கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் வந்து இவருக்கு ஷாப்புக்கு போய் ஒரு ட்ரெஸ்ஸா வந்து பாத்துட்டு இருப்பாரு. அப்ப வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஒரு வெட்டிங் ட்ரெஸ்ல அழகா வருவாங்க. அவங்கள பார்த்து இவர் ரொம்ப வந்து ஷாக் ஆயிடுவாரு. இதுதான் அவங்க சைஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படியா, நான் வேணா இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி கழட்டி வேற ட்ரெஸ் போட்டுறேன், இதவே கொடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ இல்லைங்க, நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க, அதெல்லாம் இல்ல, இங்க இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ண சொன்னேன், ஆனா இந்த ட்ரெஸ்ஸை வந்து நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயின் கொடுத்துருவாங்க. இன்னைக்கும் அம்மா வந்து வேலைக்கு போயிட்டு வர 2 பேர் வந்து பத்திரமா இருக்கணும், அம்மாவுக்கு சும்மா வந்து தொல்லையெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. சரிம்மா நீங்க போயிட்டு வாங்க, நாங்க பத்திரமா இருக்கோம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்ப இவங்க 2 பேரும் உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப இந்த வில்லி வந்து நினைக்கிறான், அவங்களோட குழந்தைங்க போல இவளுக அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா இவளுக்கு இன்னைக்கு நம்ம ஏதாவது செஞ்சாகணும், அவளை கோடிக்கணக்கான காசு வேற கட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து போடுறாங்க. ஹீரோயின் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப அங்க இருந்து நிறைய பேர் உள்ள வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் வந்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க, யாரு எங்க காரெல்லாம் ஸ்கிராச் பண்ணிருக்கீங்க, லைட்லாம் உடைச்சிருக்கீங்க, என்ன தைரியம் இருக்கு உங்களுக்கு, ஒழுங்கா வந்து இப்ப எக்ஸ்பிளைன் பண்றீங்க, இல்லைன்னா உங்க ஹோட்டல்ல டிஸ்ட்ராய் பண்ணிடுவேன் அப்படிம்பாங்க. அப்பதான் வில்லி ஓடி வருவா. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படிமா. அதான் சொல்லுவா, வெளியே வந்து நிறைய லக்ஸுரி கார்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து யாரோ வந்து ஸ்கிராச் பண்ணிட்டாங்களா, மில்லியன் கணக்கா லாஸ் ஆயிருச்சு, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல அப்படிங்கிறாங்க. அப்பதான் இவ யோசிச்சுட்டு சொல்றா, இவ்வளவு நாளா நம்ம ஹோட்டல்ல வந்து இப்படி எல்லாம் நடந்ததே இல்லையே, இவ வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இதெல்லாம் நடக்குது, இது எல்லாத்துக்கும்
காரணம் இவதான், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா வந்து யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்ப இவளை பார்த்து முறைக்கிறா. என்ன நீ என்ன பார்த்து முறைக்கிற அப்படின்னு காட்டி கேக்குறா. நீ வேற ஹோட்டல்ல இருந்துதானே உன்னை அனுப்பியிருக்காங்க எங்க ஹோட்டல ரெஸ்ட்ராய் பண்றதுக்கு அப்படிங்காங்க. சும்மா இதெல்லாம் பேசாதீங்க, ஏதாவது எவிடன்ஸ் இருந்தா சொல்லுங்க அப்படிம்பாங்க. எவிடன்ஸ் தானே கேக்குற, இரு நான் எவிடன்ஸ கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவளை புடிச்சு வச்சுக்குவாங்க. எவிடன்ஸ் என்ன தெரியுமா, 2 குழந்தைங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு காதுல போய் வந்து சொல்லுவா. இவளுக்கு அப்படியே உடனே என் குழந்தைகளை பத்தியா சொல்றேன், உன்னை என்ன பண்றான் பாரு, என்ன விடுங்கடா விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவளை விடாதீங்க, இப்படியே புடிச்சு வைங்க, நான் போய் அந்த குழந்தைகளை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளை வந்து கூட்டிட்டு வர சொல்லிடுவாங்க. அந்த குழந்தைகளும் வந்து விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கத்த ஆரம்பிச்சிடும். அப்புறம் இவ போய் இது பண்ணுவா. அம்மா நாங்க எதுவுமே பண்ணலம்மா, நாங்க அங்கேயே தாமா உட்கார்ந்து இருந்த, காரை தொடக்கூட இல்லம்மா, இவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க, எங்களை நம்புங்கம்மா, பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும். அதான் சொல்லுவா, என் குழந்தைகள் எல்லாம் எதுவும் பண்ணலன்னு சொல்றாங்கல்ல, குழந்தைங்க பயப்படுறாங்க, இப்படி எல்லாம் பண்ணாத அப்படிம்பாங்க. ஆனா எல்லாரும் வந்து குழந்தைகளை புடிச்சுப்பாங்க. இதெல்லாம் இந்த ஹோட்டல் அழிக்க தானே பண்ற, உன்னை கூட வந்து அவர் இருக்கணுங்கிறதுக்காக தானே பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை வந்து அடிச்சிருவா. அடிச்சதுக்கு அப்புறம் இந்த குழந்தைகளுக்கு கோவம் வந்துடும். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா புள்ளி மாதிரி நடந்துக்கிறீங்க ஆண்டி, எங்க அம்மாவை வந்து அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை போய் கடிச்சு வச்சிருங்க. குழந்தைங்க நடந்தது எல்லாத்தையுமே வந்து வீடியோ எடுத்துட்டு ஷெயினுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா. இந்த 2 குழந்தைகளும் இந்த உமன் தான் வந்து லக்ஸுரி கார்லாம் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க, இப்ப ரொம்ப பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ அனுப்பி வச்சிடுறாங்க. இவங்க வீட்டுல வந்து அவங்க அம்மா வந்து நீங்க உள்ள எல்லாம் வரக்கூடாது, என் பேர பிள்ளைகளும் மருமகளும் இல்லாம நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லி வெளியே போங்கன்னு துரத்தி விட்டுறா. அந்த டைம் தான் வந்து இவங்க வீடியோ வந்து அவரு பாத்துறாரு. பார்த்ததுக்கு அப்புறமா வந்து ஹோட்டல்ல ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நான் போறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த போட்டோல வந்து அந்த குழந்தைகளை வந்து அவர் பார்த்துட்டு இதெல்லாம் நம்ம கிராண்ட் சன் மாதிரியே இருக்குது இல்ல, கிராண்ட் டாட்டர் மாதிரியே இருக்குது இல்ல அப்படிங்கிறாங்க. ஆமா நம்ம குழந்தைங்க மாதிரிதான் இருக்குது, அதனால இவங்களை போய் உடனே காப்பாத்தணும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன என் குழந்தைகளையும் விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. அதுக்குதான் வந்து அவங்க சொல்றாங்க, சரி விடணும்னா இதுல ஒரு சைன் போட்டுட்டு போ அப்படிங்கிறாங்க. இவங்களும் வந்து சைன் போட்டுறாங்க. ஆனா இவங்க வாங்கின சைன் எதுக்குன்னா வந்து மில்லியன் கணக்கா வந்து அந்த லாஸ் ஆனதுக்கு வந்து காசு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இவங்க போலியா டாக்குமெண்ட் ரெடி பண்ணி சைன் வாங்கிப்பாங்க. இது என்ன தெரியுமா, நீ வந்து மில்லியன் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீ என்ன இப்படி எல்லாம் பண்ற, நீ போய் காசு கட்ட, இல்லைன்னா உன்னை வேலைக்கு வச்சுக்கிறோம், இந்த 2 குழந்தைகளும் வந்து நாங்க அனாதையில சேர்த்து விட்டுறோம், இந்த குழந்தைங்க உன்னை மறக்க வைக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவோ வழி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப இவ அசிங்கமா நடந்துப்பா. இவங்க 3 பேர் வந்து ஓடி வருவாங்க. நிறுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மருமக கிட்டே இப்படி புள்ளித்தனமா பிஹேவ் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கிள் இவதான் வந்து தப்பா நடந்துக்கிட்டா, கடைசியில இவளை நாங்க கேஷ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. இவளை பார்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப இதாயிரு. அங்க இருக்கிறவளும் வந்து சொல்றா எவ்வளவு தெரியுமா லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இவங்க 2 பேர்ட்டையும் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து அடிச்சிடுறாங்க. 2 பேரும் ஓரமா போய் நில்லுங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருது. அவருக்கு உடம்பு சரியாம ஆனங்காட்டி வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொல்லிடுறாங்க. நான் என் குழந்தைகளுக்காக எப்பவுமே பேசதான் செய்வேன், ஒரு அம்மாவா குழந்தைகளை காப்பாத்தாம யாரை காப்பாத்த முடியும், அப்படியெல்லாம் இல்லாம உங்களுக்கு காசுதான் முக்கியம்னா எப்படியாவது என் லைஃப்ல சம்பாரிச்சு உங்க காசை வந்து நான் அடைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லுவா. அதான் வந்து ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, அங்க பார்க்கிங்ல வந்து எவ்வளவோ கேமரா இருக்குல்ல, அந்த கேமராவை செக் பண்ணி பாருங்க, அப்பதான் யாரு தப்பு பண்ணான்னு புரியுங்கிறாங்க. அப்ப வந்து இவங்க 2 பேருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இல்ல இவ பிரச்சனையை வந்து திசை திருப்பதா பாக்குறா அப்படின்னு சொல்றா. நீ வாயை மூடிட்டுருன்னு அவர் சொல்லிடுறாரு. அவரு வந்து அங்க வேலை செய்யறவங்களை வந்து நீ போய் எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. குழந்தைகளோட ஆஸ்துமா ஸ்ப்ரேயுமே அவ உடைச்சிருப்பா. இப்ப குழந்தைகளுக்கு ரொம்ப மூச்சு விட சிரமப்பட்டிருப்பாங்க. அதனால ஹீரோ சாரே வந்து அவங்க ஸ்ப்ரே எடுத்து கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து அந்த குழந்தைங்க எப்படி இருக்காங்க, பரவாயில்ல கொஞ்சம் பெட்டரா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆம்புலன்ஸ் ஃபர்ஸ்ட் கால் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாரு. கொண்டு வந்து சிசிடிவியை காமிப்பாங்க. அந்த ஃபுட்டேஜ்ல பார்த்துட்டு இவருக்கு அப்படியே ரொம்ப கோவம் வந்துடும். ஏன்னா அவங்க 2 பேரும் தான் இது பண்ணாங்கன்னு தெரிஞ்சிடும். இதெல்லாம் நீ பண்ணிட்டு அவங்க மேல பழிய தூக்கி போடுறீங்களா, உங்க 2 பேர்ட்டையும் நான் என்ன பண்றேன் பாருமாங்க. அவ எக்ஸ்பிளைன் பண்ண வருவா. நீ எதுவும் பண்ணாத, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வெளியே போயிரு, உனக்கு வந்து பாதி வருஷத்தோட சம்பளத்தை வந்து நான் வந்து கட் பண்றேன், இதுக்கு மேல ஏதாவது நீ பேசினேன்னா உன்னை வந்து நான் டிஸ்மிஸ் கூட பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவளை வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. குழந்தைகளை போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க. உங்க அப்பா வந்து உடம்பு சரியாம இருப்பாரு. அவர் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து கோஆபரேட் பண்ண மாட்டாரு, ஆக்சிஜன் வைக்கவே மாட்டேன்னு இருப்பாரு. அதனால டாக்டர் வந்து ஒழுங்கா நீங்க இதுக்கு கோஆபரேட் பண்ணுங்க, இல்லாட்டி வந்து உங்க ஹெல்த் காப்பாற்ற முடியாது மாதிரி. அதெல்லாம் இல்லை, என்னோட கிராண்ட் சன்ஸை பார்க்காம வந்து நான் வந்து கண்ணை மூட மாட்டேங்கிறாங்க. லைஃப் வந்து ஜோக் இல்லைங்க சார், சொல்றது கொஞ்சம் கேளுங்க அப்படிங்கிறாரு. நீங்க தாங்க ஜோக் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்க வந்து எனக்கு சொல்ல தேவையில்லை. நான் வந்து என் கிராண்ட் சன்ஸை பார்க்காம வந்து நான் சாக மாட்டேன், எனக்கு வந்து காட்
டாக்டரே வந்து சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம என்னோட உடம்பு பிரச்சனைக்கான மருந்தே வந்து என் பேர பிள்ளைங்க தான். அவங்கள பார்த்தாவே வந்து நான் சீக்கிரமா வந்து கியூர் ஆயிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மேடம் நீங்களாவது சொல்லுங்க மேம் அப்படின்னு சொன்னதுக்கு, என்ன பண்றதுங்க, என் கிராண்ட்சன் வந்து சீக்கிரம் வரணும், வந்தாதான் அவரை வந்து காப்பாற்ற முடியும். சரி நீங்க 2 பேரும் எதுவும் பண்ணாதீங்க, அவங்க என்னமோ வந்துட்டு போறாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஹீரோ சார் வந்துருவாரு. அவங்க அப்பா கேட்பாரு, பாத்தேல அது நம்ம வீட்டு குழந்தைங்க தானே அப்படின்னு காட்டி, இல்லப்பா நம்ம வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிமா, ட்ரெஸ் கலர் அதே மாதிரி இருந்துச்சுங்காரு. ஆனாலுமே அவங்க எல்லாம் இல்ல, நான் நல்லா பாத்துட்டேன்னு சொன்னங்காட்டி இவருக்கு அப்படியே வந்து மயக்கம் ஆயிடுவாரு. அம்மா நீங்க கொஞ்சம் அப்பாவை பாத்துக்கங்க அப்படிம்பாங்க. இவங்களும் வந்து அப்படியே புலம்பி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அங்க குழந்தை சொல்லும், அம்மா சாரிம்மா, என்னாலதானே உங்களுக்கு இவ்வளவு ஹாஸ்பிட்டல் செலவு வந்துச்சு, நாங்க எங்கேயும் போகாம இருந்தா இதெல்லாம் தேவையில்லை இல்லைங்க, நீ நான்சென்ஸ் மாதிரி பேசாதம்மா, எல்லா பிரச்சனையுமே வந்து அம்மா சரி பண்ணிடுவேன், 2 பேரும் நல்ல பிள்ளைகளா இங்கேயே இருக்கணும், அம்மா போய் பில் கட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து டாக்டரை பாக்குறதுக்காக வெளியே வருவாங்க. அப்ப வந்து இவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்துவாங்க. வந்ததுக்கு அப்புறமா இங்க கொஞ்ச நேரம் வரையா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, என்னை வந்து டாக்டர் கூப்பிட்டாரு, இங்க வந்து ஒழுகிட்டு இருக்கு, அதனால நான் போய் அவரை பார்த்துட்டு வந்துடுறேன், ஏன்னா இவங்கள ரூம் வேற சீக்கிரமா இந்த குழந்தைகளுக்கு வேற மாத்தணும், அதனால ஒரு நிமிஷம் இவங்களை பாத்துக்கோ, அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைகளை பாக்குறதுக்கு யாரையுமே வந்து அலோவ் பண்ணாதேன்னு சொல்லுவாங்க. சரி நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் உங்க வேலையை முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லிடுவாங்க. இவங்க 3 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரூம்ல தான் வந்து நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க, அதனால சீக்கிரம் போய் பாரும்பாங்க. அப்பா இல்லப்பா இது 1 ரூம், நான் எப்படி போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இவங்க அப்பா அம்மா சும்மா இல்லாம அவரை புடிச்சு தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விட்டதுக்கு அப்புறமா அவங்க வந்து மேல அந்த தண்ணி விழுகுதுன்னு பாத்துட்டு இருப்பாங்க. அவங்க அப்படியே கையை ஸ்லிப் ஆகி விழுக போவாங்க. விழுக போனப்ப வந்து இவரு அப்படியே தூக்கிடுவாரு. தூக்கினதுக்கு அப்புறமா 2 பேர் வந்து கிஸ் பண்ணிப்பாங்க. என்னடா இவன் பண்றான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா டோரை சாத்திடுவாரு. அப்புறம் அவரு கேட்பாரு, ஓகே தானே நீங்க அப்படிம்பாரு. ஓகே தான், ஆக்சிடென்டா வந்து உங்க மேல விழுந்துட்டேன், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்கம்பாரு. அப்ப இவர் ஒரு மாதிரி இருப்பாரு. ஆமா நீங்க ஏன் வெக்கப்படுறீங்க, லைஃப்ல இதுக்கு முன்னாடி நீங்க கிஸ் பண்ணதே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்பதான் சொல்லுவாரு, உன் வேலையை மட்டும் பாரு, இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காது அப்படிம்பாரு. சாரி சார் தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்க எப்படி இருக்காங்க அப்படிங்க, கொஞ்சம் போராடினாங்க, பரவாயில்ல ரொம்ப பிரச்சனை எல்லாம் இல்ல, இப்ப நல்லா இருக்காங்க அப்படிம்பாங்க. சரி நான் ஒரு நிமிஷம் போய் குழந்தைய பாக்கலாமா அப்படின்னாங்காட்டி, இல்ல போக கூடாது, அந்த சைடு போனா விட மாட்டாங்க, இந்த சைடு போனா விட மாட்டாங்க, என்ன உனக்கு காசு அதிகமா சம்பளம் தர விடுறையாம்பாங்க. சம்பளத்துக்காக இல்ல சார் அப்படிம்பாங்க. உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னுங்காட்டி, சரி சும்மா ஒரு டைம் மட்டும் போய் பாத்துட்டு வாங்க, ஆனா குழந்தைகளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவரு வந்து அவங்கள தள்ளி விட்டுட்டு அந்த குழந்தைகளை போய் பாப்பாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா வந்து அவங்க இல்லையா, அதனால வந்து இவங்க நம்ம குழந்தைங்க இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க போயிருவாங்க. வெளியே வந்து இவங்க அப்பாட்ட சொல்லுவாங்க, அப்பா அது நம்ம வீட்டு குழந்தைங்க இல்லப்பா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஆனாலுமே வந்து அவங்க எட்டி தான் பாத்துட்டு இருப்பாங்க. ஐயோ என்ன இது நம்ம வீட்டு குழந்தை இல்லையா, அவளை பாக்குறதுக்கும் மருமகன் நினைச்சேன், இப்படி ஒரு நல்ல பொண்ணு எனக்கு மருமகளா இருப்பான்னு நினைச்சேன், ஆனா இல்லையாம்பாங்க. அப்ப அங்க வந்து ஒரு சவுண்டு கேட்கும். அப்ப இவரு போய் அந்த ரூம்ல பாக்கலாம்னு சொல்லிட்டு போவாரு. ஆனாலுமே விட மாட்டாங்க, இவர் கையை தட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. இங்கதான் வந்து குழந்தைங்க வேலைக்கு பார்க்க போகும்போது இவர் வந்து கூட்டிட்டு அங்கப்பா ரூமுக்கு போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுவாரு. டாக்டர் சொல்லுவாங்க, இவங்க ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்க, ஹார்ட் வந்து ஸ்டேபிளாவே இல்லை, இந்த மாதிரியே கவலைப்பட்டுட்டு இருந்தாருன்னா இவரை காப்பாத்துறது கஷ்டம்பாங்க. எனக்கு சாவலா வராது, என்னோட கிராண்ட் சைல்ட பார்க்காமலாம் நான் சாக மாட்டேன், நான் ஹெவனோட இங்கவே வந்து பாத்துட்டு வந்துட்டேன், அதனால எனக்கு ஒன்றும் ஆகாது, நீங்க எல்லாரும் தான் இங்க இருக்கிறவங்க எல்லாம் 1 by 1 செத்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அப்பா இது ஹாஸ்பிட்டல்ப்பா, கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படிம்பாங்க. நீ எப்ப வந்து அந்த 2 குழந்தைகளை கூட்டிட்டு வரையோ அப்பதான் வந்து எனக்கு நிம்மதி, அப்பதான் எனக்கு சரியாகும் அப்படிம்பாங்க. ஹீரோ வந்து தேடலாம்னு சொல்லிட்டு கிராஸ் ஆவாரு. அப்பதான் ஹீரோயின் வந்து குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு பில் பே பண்ணலாம்னு சொல்லிட்டு வருவாங்க. பில் பே பண்ணணும், எவ்வளவு பில்லுன்னு கேட்பாங்க. அப்பதான் வந்து இவங்க வந்து அதிகமா அமௌண்ட் சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயின் வந்து ஷாக் ஆகி இது பண்ணுவாங்க, என்ன நீங்க இவ்வளவு அமௌண்ட் சொல்றீங்க, இத்தனை டாக்டர் வந்து பார்த்தாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆமா ஷெயின் வந்து நல்ல ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரா கொண்டு வந்துதான் உங்களுக்கு ஆஸ்மாக்கு வந்து ட்ரீட் பண்ணாங்க, அதனாலதான் அப்படிம்பாங்க. ஐயோ இவங்க வந்து வேலையா இருக்கிறவங்களோட நிலைமையை வந்து புரிஞ்சுக்காம தான் இந்த பணக்காரவங்க ட்ரீட் பண்ணுவாங்க போல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்னங்க சொல்றீங்க, இல்ல ஒண்ணும் இல்ல நான் ரெடி பண்றேன் அப்படிம்பாங்க. அந்த நர்ஸுமே வந்து சுத்தி பார்ப்பாங்க. சுத்தி பார்த்ததுக்கு அப்புறமா, நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், யார்ட்டையும் சொல்லாதீங்க, அவங்க அப்பா வந்து ரொம்ப சீரியஸா இருக்காரு, ஏதோ குழந்தைங்க வந்து அவங்க மேல வந்து எதையோ எரிஞ்சிடுச்சாமா, அதனாலதான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க நான் பாக்குறேன்னு சொல்லிடுவாங்க.
உங்க 2 பேர்னாலதான் அந்த தாத்தா வந்து இப்ப உடம்புக்கு முடியாம இருக்கிறாரு. இத அவங்க கண்டுபிடிச்சா நம்மள அரெஸ்ட் பண்ணுவாங்களாமா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் நீங்க பயப்பட தேவையில்லை, அம்மா இருக்கன்ல உங்க 2 பேரையும் பாத்துக்குவேன். இருந்தாலும் நம்ம செஞ்ச தப்ப வந்து நம்ம தானே சரி பண்ணணும், ஆனால் நம்மளே போய் அந்த தாத்தா கூட இருந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிம்மா போலான்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தைங்க 2 பேருக்குமே தலை ஃபுல்லா பேண்டேஜ் போட்டு கூட்டிட்டு போவாங்க. அம்மா இவ்வளவு இன்ஜுரி ஆயிருக்குதுன்னு நினைச்சா நம்ம மேல கோவப்பட மாட்டாங்கல்ல, சிம்பத்தி தானே படுவாங்க. ஆமா வாங்க போலாம் சொல்லிட்டு போவாங்க. நாங்க போய் சாரை பார்த்து சாரி கேட்கணும் அப்படிம்பாங்க. இல்லைங்க வெளியாலாம் அலோவ் பண்ண மாட்டா, அவள் உடம்பு ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்பதான் வந்து இந்த வில்லி அங்க இருந்து இந்த மாதிரி இருக்கிற லோ கிளாஸ் பீப்புள் எல்லாம் வந்து பாக்குறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க யார் தெரியுமா, ரோட் சைடு இருக்கிற நாய் மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்களை ரொம்ப வந்து அசிங்கப்படுத்திடுவாங்க. உனக்கே டிவோர்ஸ் ஆகி 2 குழந்தை இருக்கு, இருந்தாலுமே வந்து ஒருத்தவங்களை மயக்கிறதுக்கான ஸ்கில்ல வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் பேசுவான். என்னை பத்தி இப்படி எல்லாம் தப்பா பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இது பண்ணுவாங்க. நீ வந்து பணக்காரவ இருக்கிறான்னு சொல்லிட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்க தானே பாக்குற அப்படிம்பாங்க. ஹீரோயின் கேட்பாங்க, நான் பணக்காரனை கல்யாணம் பண்ணிட்டாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன பொறாமையில பேசிட்டு இருக்கீங்க அப்படிம்பாங்க. உன் மேல எனக்கு ஒண்ணும் பொறாமையெல்லாம் இல்ல அப்படிம்பாங்க. ஹீரோயின் சொல்லுவாங்க, அன்னைக்கு நீ என்ன எப்படி இல்ல நடக்கணும், அதுக்கு நான் உனக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் தரேன்னு சொல்லிட்டு அடிக்க போவாங்க. அவங்க தள்ளி விட்டுருவாங்க. அந்த குழந்தைங்க 2 பேர் வந்து எப்படி புள்ளி மாதிரி எங்க அம்மா கிட்ட நடந்துக்கிறேன்பாங்க. அப்ப இவர் திடீர்னு எந்திரிச்சு உட்காந்துருவாரு. ஏன்னா வந்து கிராண்ட்சன்ஸோட வாய்ஸ் வந்து கேக்குது அப்படிங்கிறதுக்காக. இருக்கவங்க ஃபுல்லா எல்லாத்துக்குமே தெரியும் யாரு தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு. அப்ப போலீஸ கால் பண்ணிட்டான்னு கேட்பாங்க. தைரியம் இருந்தா கால் பண்ணி பாரு அப்படிம்பாங்க. இந்த குழந்தைகளும் வந்து எங்க அம்மாட்ட இப்படி பேடா பிஹேவ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க. உங்க பேரா வந்து ஒரு பிரச்சனையில இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவர் திடீர்னு எந்திரிச்சிருவாரு. நான் போறேன் வெளியே போறேன்பாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து விட மாட்டாங்க. இல்ல என் பேரன் வந்து பிரச்சனையில இருக்கான், அவனை போய் நான் இமீடியட்டா வந்து காப்பாத்தணும்பாங்க. ஆமா எனக்கும் தான் ஒரு ட்ரீம் வந்துச்சு, அதனால நான் போய் அவங்களை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்ணுவாங்க. டோர் ஓபன் பண்ணி பார்த்தா வந்து இவளை வந்து அவ புடிச்சிருப்பாள்ல, அதை புடிச்சிட்டு இவ பார்த்து டென்ஷன் ஆயிருவாரு. அங்கிள் அங்கிள்னு கூப்பிடுவாரு. ஆனா இவரு கோவம் வந்து கதவு சாத்திடுவாரு. இவளை யாரு இங்க வந்து இருக்க சொன்னா, இவளை பேசாம போய் அடுத்த ரூம்ல இவளை வச்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இவதான் இங்க வந்து ஷெயின் கூட வந்து இருக்கிறதுக்காக ஏமாத்தி வந்து குழந்தைகளை வேஷம் போட்டு வந்திருக்கிறா. இங்க பாரு ஏதோ தலையில அடிபட்டுன்னு சொல்லி வந்திருக்கிறா. இங்க பாருங்க அந்த பேண்டேஜ்ல எடுத்துட்டேன், இவளுக்கு வந்து அடியெல்லாம் படலைம்பாங்க. கரெக்டா அங்க வந்து ஷெயின் வந்துருவாரு. இவங்க எல்லாரும் பொய் சொல்லிட்டு போய் அங்கிளை பாக்குறதுக்காக பிளான் பண்றாங்க. இவங்க எல்லாம் தப்பா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல அங்கிள் எங்க அம்மா கிட்ட இவருதான் வந்து புள்ளியா நடந்துக்கிறாங்கம்பாங்க. நீ வாய மூடு அப்படின்னு சொல்லுவாரு. அதான் வந்து சொல்லுவாரு, ஏன் நீங்க என் தங்கச்சி கிட்ட ஒரு மாதிரி பேசுறீங்கன்னு கேட்பாரு. உன் தங்கச்சி ஃபர்ஸ்ட் டிஸ்பிளைனா பேசினா குழந்தைங்க எதுக்கு இது பண்ணுது, சும்மா இங்க இருந்துட்டு எங்களுக்கு எப்பவுமே ட்ரபிள் கொடுக்காதீங்க, இங்க இருந்து வெளியே போங்கன்னு சொல்லிடுவாரு. அவங்க போனதுக்கு அப்புறமா இவர் சொல்லுவாரு, எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல, உங்களை நான் ஒரு 2 நாள்ல பாக்குறேன், நீங்களும் இங்க இருந்து போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிருவாரு. நெக்ஸ்ட் வந்து அவங்க அப்பாவை பாப்பாரு. அப்பா என்னப்பா ஆச்சு அப்படி மாதிரி, என் பேர பிள்ளைகளை கண்டுபிடிச்சியா இல்லையா, இல்லைன்னா நானே போய் கண்டுபிடிச்சுக்கவா, எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா அவங்க என் பக்கத்துலயே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால நானும் உங்க அம்மாவும் ஒரு முடிவு எடுத்துட்டோம், நாங்களே இனிமேல் போய் தேடிக்கலான்னு அப்படிங்க. அப்பா அதெல்லாம் வேணாம்ப்பா பாரு. ஆனாலுமே அவர் என்ன சொல்லுவாரு, குழந்தை மாதிரி இல்ல நான் சாக போறேன் கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்பாரு. அப்பா வேணாம் நீங்களா போக வேணாம், நானே போய் தேடுறேன்னு சொல்லிட்டு இவர் தேட போயிடுவாரு. ஹீரோயின் சொல்லுவாங்க, நீங்க 2 பேரும் எங்கேயும் போய் விளையாடாதீங்க, இங்கேயே விளையாடுங்க, எங்கேயும் போயிடக்கூடாது, அம்மாவுக்கு மாதிரி ட்ரபிள் கொடுக்காதீங்கம்பாங்க. அம்மா நீங்க சொல்றது கேட்பேன் அப்படிம்பாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வந்து வேலைக்கு போயிடுவாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல் பில் கட்டணும்ல, அதனால நின்று தனியா பேசிட்டு இருப்பாங்க. நைட் ஷிஃப்ட் போனாதான் வந்து வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நீ தனியா பேசிட்டு இருக்கேங்காட்டி நீ ஒரு ஃபூல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்ன நான் ஃபூலா அப்படிம்பாரு. பாஸ் சாரி பாஸ் நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் பண்றேன்னு. ஃபூல் வந்து லிஃப்ட்டுக்குள்ளேயே போறேன், நீ இங்கேயே இரு அப்படிங்காங்க. சாரி பாஸ் நான் என்ன சொல்றேன்னு கேளுங்கம்பாங்க. ஆனாலுமே அவரு இவங்களும் பின்னாடியே வந்து கேளுங்கன்னு சொல்லிட்டு வருவாங்க. ஒருத்தவங்க புடிச்சு தள்ளி விடுவாங்க. அப்ப போய் 2 பேரும் வந்து எகைன் கிஸ் பண்ணிடுவாங்க. கிராண்ட் சில்ட்ரன்ஸ் வந்து பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, ஆனா வந்து கண்டுபிடிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து அவங்க சொல்லுவாங்க, அங்க பாருங்க நம்ம கிராண்ட் சைல்டு மாதிரியே இருக்காங்க. நீ பைத்தியம் மாதிரி பேசாத, என்ன பைத்தியம் சொல்லிட்டு பாரு. இல்ல அங்க பாருங்க அப்படிம்பாங்க. அப்ப அவங்க 2 குழந்தைகளும் இருந்து இவங்களுக்கு வந்து டாட்டா காமிச்சிட்டு இருக்கோம். இவரு நம்ப மாட்டாரு. அவங்க பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து அவரு பாப்பாரு. ஐயோ நம்ம கிராண்ட் சில்ட்ரன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவாரு. சரி அவரே இறங்கி போய் தேடலான்னு இருக்கும்போது என்ன பண்ணுவாரு, அவரு விழுந்துருவாரு. விழுந்ததுக்கு அப்புறம் அவர் பையனுக்கு கால் பண்ணுவாரு. நான் வந்து குழந்தைகளை கண்டுபிடிச்சிட்டேன், சீக்கிரமா வந்தேன்னா புடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாரு. சரிப்பா நான் வரேன்னு சொல்லிடுவாரு அவரு.
வந்ததுக்கு அப்புறமா இந்த பையன் சொல்லுவான், அம்மா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வந்து நிறைய பேர் வந்து எங்களை தேட வந்தாங்க, துரத்திட்டே வந்தாங்க. ஆனா நாங்க அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு எப்படியோ வந்துட்டோம். ஒரு 20 பேராவது இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன என் தங்கச்சியை வந்து இது பண்ண முடியல, ரொம்ப ஸ்மார்ட் நீங்க. அம்மா வந்து வேலைக்கு போயிட்டு வர, நீதான் வந்து உன் சிஸ்டரை பாத்துக்கோ, நீ யாராவது வந்து கதவு தட்டினாலும் திறக்க கூடாது அப்படிம்பாங்க. சரிம்மா நான் வந்து சிஸ்டரை ப்ரொடெக்ட் பண்ணிப்பேன். அம்மா நீங்க கவலைப்படாம வேலைக்கு போயிட்டு வாங்கம்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் ஹாப்பியா போயிடுவாங்க. நீயே ஒரு கார்பேஜ் எடுக்கிறவ, ஆனா நீ வந்து என் ஆள மயக்கணும்னு பாக்குறியா, உனக்கு எப்படி தைரியம் இருக்கு அப்படிமா. நான் ஏதாவது சொன்னாதான் நீ வந்து ஷொயின்னு கூப்பிடுவே, இப்ப கூப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் பயமா இருக்கா கூப்பிடுறதுக்கும்பாங்க. அதான் சொல்லுவாங்க, நாங்க 2 பேருமே வந்து சைல்ட்ஹுட் ஸ்வீட் கார்ட்ஸ் தெரியுமா அப்படிம்பாங்க. நீங்க வேணா சைல்ட்ஹுட் ஸ்வீட் கார்ட்டா இருந்துக்க, நாங்க 2 பேருமே இந்த 2 டைம் கிஸ் பண்ணி இருக்கிறோம் தெரியுமா, அதுவும் வந்து மவுத் டு மவுத் அப்படிம்பாளா. என்ன கிஸ்ஸா, மவுத் டு மவுத்தா, ஐயோன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப வந்து அப்படியே ஷாக் ஆகி அவளுக்கு அப்படியே கோபமா வரும். இவ இப்படி சொன்னங்காட்டி இவளை பழி வாங்குறதுக்காக இவ வந்து அவளவே வந்து டைனிங் சேவ் பண்றதுக்காக வர சொல்லிடுறா. அவங்க எங்க ஃபேமிலியா வந்து சிசிடிவில ஏதாவது ஃபுட்டேஜ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. அந்த டைம் வந்து ஹீரோக்கு வந்து ஒரு கால் வருது. என்ன கால்னா வந்து உங்க ஸ்டாஃபுக்கு எதுக்கோ வந்து ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்பதான் அவங்க அப்பா சொல்லுவாரு, உனக்கு பசங்களோட ஸ்டாஃப் தான் முக்கியமா, நீ ஒன்னும் போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டுவாரு. ஆனாலுமே அவரை மீறி இவர் வந்து போயிடுவாரு. வந்திருக்கிற கெஸ்டுக்குலாம் வந்து தண்ணி சர்வ் பண்ணிட்டு இருப்பா. அப்பதான் கேட்பா, நீ ஊத்துற தண்ணி பத்தாது, நாங்க எத்தனை டைம் வேணாலும் கேட்போம் தெரியுமா அப்படிமா. நீங்க எத்தனை டைம் கேட்டாலுமே ஊத்துறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாம எவ்வளவு டிஷ்ஷஸ் கொடுத்தாலுமே வந்து நான் குக் பண்ண ரெடியா தான் இருக்கேன். ஏன்னா நீங்க இன்னைக்கு எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவா. அப்பதான் வந்து அங்க ஒரு ஆள் இருப்பான். அவனுக்கு தண்ணி ஊற்றும் போதுதான் சொல்லுவான், எவ்வளவு அழகா இருக்கிற நீ, ஆனா நீ போய் இங்க வெயிட்டரா இருக்கிறியா, அது அசிங்கமா இருக்குல்ல, பேசாம நீ என் கூட வந்துரு, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கைய பிடிப்பான். ஆனா இவளுக்கு வந்து பிடிக்காது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் கையவே பிடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ கோவப்படுவா. கோவப்பட்டுட்டு என்ன பண்ணுவானா, இவ கையில வந்து ஹாட் வாட்டர் வச்சிருப்பா. அதை அப்படியே வந்து அந்த ஆள் மேல வந்து ஊத்தி விட்டுருவான். அவனும் வந்து ரொம்ப கத்துவான். கத்தனதுக்கு அப்புறமா உன்னை இப்ப நான் கொலை பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவளை வந்து துரத்த ஆரம்பிச்சிருவான். ஓடி போகும்போது ஹீரோ மேல விழுந்துட்டு வராங்க. அப்ப அந்த ரவுடி ஓடி வந்தங்காட்டி ஹீரோ சார் வந்து அவங்கள அடிச்சிடுறாங்க. அப்ப இந்த வில்லி வராங்க. இவளை நீ நம்பாதீங்க, இவதான் வந்து எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்றா, இவனாலதான் வந்து என் பிரதருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றாங்க, இவதான் தப்பு, இவனாலதான் இன்னைக்கு ப்ராப்ளம் ஆச்சுங்கிறாங்க. ஆனா வந்து இவர் நம்பவே மாட்டாரு. உங்கள்ட்ட நான் எத்தனை டைம் சொன்னேன் இங்க வந்து இது பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு, ஆனா நீங்க வந்து எப்ப பார்த்தாலும் தொல்லைதான் பண்றீங்க, உங்களை நான் எப்பயோ வெளியே போன்னு சொல்லிட்டேன், நீங்க ஒண்ணு இவளை பத்தி என்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும்னு தேவையில்லை அப்படிம்பாரு. நீங்களும் என் தங்கச்சி ஒன்னாதானே வளர்ந்தீங்க அப்படிம்பாங்க. ஒன்னாதான் வளர்ந்தாலும் இவளை பத்தி தான் எனக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சரி இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்றதுக்காக வந்து நீங்க ட்ரிங்க்ஸ் குடிங்க, குடிச்சிட்டு சாரி கேட்டா இந்த பிரச்சனை சரியாயிரும் சொல்லிட்டு இவ ட்ரிங்க்ஸ்ல வந்து ஒரு மருந்த கலக்கி கொடுத்துட்றா. இதை வந்து ஹீரோயினை தான் குடிக்க வைக்கணும்னு நினைச்சுதான் வந்து கலக்குறா. அவரு சொல்லுவாரு, நான் இருக்கேன் நீ எதுக்கு கவலைப்படாதுன்னு சொல்லுவாங்க. இவங்க கொண்டு போய் ஹீரோயின் கிட்ட கொடுப்பாங்க. ஹீரோயினும் வந்து வாங்கி குடிக்கலான்னு போவாரு. ஆனாலுமே வந்து ஹீரோ வந்து வேணாம் நானே குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த ட்ரிங்க்ஸை வந்து வாங்கி குடிச்சிடுவாரு. அப்ப இவ ரொம்ப ஷாக் ஆயிடுவா. ட்ரிங்க்ஸை குடிச்சதுக்கு அப்புறமா இவருக்கு மயக்கம் வரும். இவ போய் ஹீரோயின் காப்பாத்தலான்னு போகும்போது அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இந்த வில்லி தான் வந்து காப்பாத்துவா. காப்பாத்திட்டு இவனை காப்பாத்துறதுக்கு இவனை தொடறதுக்கெல்லாம் எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு, என்ன இந்த சான்ஸா வச்சு நைட் இவன் கூட தங்கிடலான்னு பாக்குறியா, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இவ தப்பா பேசுவான். ஆனா இவன் கொஞ்ச நேரம் ஹீரோ வந்து அமைதியாவே இருப்பான். ஃபைனலா ஹீரோ சொல்லுவான், எனக்கு நீ யாருன்னு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா, ஒழுங்கா நீ இங்க இருந்து வெளியே போயிடு, என்னை வந்து இவளே பாத்துக்குவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். நீ என்னமோ ரிச்சு, நான் புவரு, நான் டிவோர்ஸ் ஆகி 2 குழந்தை இருக்கு, என்ன பார்த்தாலும் எப்படி அட்ராக்ட் ஆகுவான்னு சொன்னாங்க, இப்ப பாத்தீங்களா என் கூட தான் அட்ராக்ட் ஆகி வராருன்னு சொல்லிட்டு போயிடுவா. இவ அப்படியே ரொம்ப கடுப்பாயிருவா. இவங்க 2 பேருக்குள்ள வந்து ரொமான்ஸ் நடக்கும். கொஞ்சம் காலையில வந்து ஹீரோயின் எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சதுக்கு அப்புறம் கேட்பாங்க, நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு, எது நடந்தாலும் பரவாயில்ல, கனவா நினைச்சு நீங்க மறந்துடுங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லுவா. நீ எல்லாம் போகக்கூடாது, உனக்கு வந்து நான் வந்து 2 ஆப்ஷன் தரேன். ஒன்று வந்து என்னன்னா, நீ வந்து எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோ, இல்லாட்டி இந்த செக் தரேன், இதுல வந்து எவ்வளோ அமௌண்ட் ஃபில் பண்ணணுமோ ஃபில் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ 2 ஆப்ஷன் தருவாரு. நீங்க சொன்ன மாதிரி நடந்துக்கணும் சரியா, கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி நடந்துக்குவேன், நீ எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோ, எடுத்துக்கிட்டேன்னா இந்த வேர்ல்ட்லேயே நீ தான் பெஸ்டா இருக்கணும்னு சொல்லி வாயை கூட மூட மாட்டாரு. ஆனா இவங்க வந்து செக்ல வந்து அமௌண்ட் ஃபில் பண்ணிடுவாங்க, ஏன்னா குழந்தைங்க உடம்ப காப்பாற்றணுங்கிறதுக்காக. ஆனா 1 மில்லியனோ எவ்வளவோ தேவைப்படும், இவங்க 2 ரூபாய் மட்டும் கம்மியா போட்டு இது பண்ணிருப்பாங்க. அதான் சொல்லுவாங்க, நீங்க சொன்ன மாதிரியே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஹீரோயின் வந்து போயிருவாங்க. அப்புறம் இவருக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கும். நான் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்தேன், ஒன்னு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோ, இல்லைன்னா 1 மில்லியன் தரேன்னு சொல்லிட்டு. ஆனா அவ வந்து என்ன 1 மில்லியன் வேணும்னு சொல்லிட்டு போறா. என்ன இது எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல, இப்போ உனக்கு இதை கொடுத்தா என்ன எடுப்பேன், நான் உங்களை தான் பாத்துப்பேன் அப்படின்னு சொல்றேன்.
விடுறான். அப்ப ஹீரோக்கு ஒரு மாதிரி அடிச்சு நீ போன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறாரு. இவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து சிசிடிவி செக் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. செக் பண்ணிட்டு இருந்தா அந்த குழந்தைங்க இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அங்க இருக்கிறவங்கள்ட்ட வந்து அவங்களோட கான்டாக்டை வந்து சீக்கிரமா தேடி கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. ஹீரோயின் வந்து பார்பிக்யூ ஸ்டால் போட்டிருப்பான். அப்பதான் வந்து அந்த குழந்தைங்க கேட்கும், ஹாஸ்பிட்டல் காசு தான் கட்டிட்டீங்களா, மறுபடியும் எதுக்கு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, நான் நிறையா வேலை செஞ்சாதான் காசு நிறையா கிடைக்கும், அப்பதான் நான் வந்து பெரிய வீட்டில் வாடகைக்கு இருக்க முடியும், அப்பதான் நீங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க. இல்லம்மா, இருட்டு வீட்டில் இருந்தாலுமே உங்க கூட இருக்கிறது தான்மா எனக்கு ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைங்க சொல்லி இவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்பதான் அந்த பையன் கேட்பான், அம்மா நீங்க பார்பிக்யூ செய்யறது வந்து டேஸ்டாவே இல்லம்மா, யாருமா வாங்குவா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அப்பதான் வந்து அவ சொல்லுவா, டேஸ்டா இல்லைனாலும் பட் பிசினஸ்ன்னு வந்துட்டா வந்து நம்ம அதுக்கு நல்ல எஃபர்ட் போட்டுதான் கொடுக்கணும், இந்த டேஸ்ட்டுமே சில பேருக்கு பிடிக்கும், கண்டிப்பா வந்து வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்பதான் வந்து கார்ல வந்து ஹீரோ வருவாரு. அங்க டிரைவர் கிட்ட போய் சொல்லிட்டு அந்த பார்பிக்யூ எல்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்லுவாரு. இவரும் போய் வாங்கிட்டு வந்துருவாரு. அந்த டிரைவர் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவாரு, சார் ரொம்ப கேவலமா இருக்கு, நீங்க வேணா சாப்பிட்டு பாருங்களே அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா ஹீரோ சாரு வந்து சாப்பிட்டுப்பாரு. ஹீரோ சாருக்குமே அது பிடிக்காதா, அதனால வந்து என்ன சொல்லுவாருன்னா வந்து இது எல்லாத்தையும் நீங்க சாப்பிடணும், இதான் என்னோட ஆர்டர்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அங்க வேலை செய்யறவங்க எல்லாரும் பிடிக்காமையே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. உங்க அப்பாவும் அம்மாவும் வந்து குழந்தைகளை தேடி போயிட்டு இருப்பாங்க. அப்ப கால் பண்ணி யார்ட்டையும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இன்னைக்கு இருக்கிற எல்லா மீட்டிங்கையும் வந்து கேன்சல் பண்ணிடுங்க, ஏன்னா நாங்க போய் எங்க பேர குழந்தைகளை வந்து கூட்டிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமா போய் கூப்பிட போயிட்டு இருப்பாங்க. இந்த குழந்தைகளுக்கு வந்து ஹீரோயின் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா வந்து வில்லி வந்துருவா உள்ள. நீ வந்து இங்க என்ன பண்ற அப்படின்னங்காட்டி, என்ன சந்தோஷமா இருக்கிறீங்க போல, உங்க சந்தோஷமான நாள்லாம் வந்து இதோட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த குழந்தைங்க ரெண்டும் வந்து காப்பாத்தும், நீ எதுக்கு இங்க வந்த எங்க அம்மாவை இது பண்றதுக்கு அப்படிங்கும். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் கூட போய் அன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணிருப்ப, எப்படியெல்லாம் மயக்கி இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இங்க பாரு, நீ தேவையில்லாம பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத, நீ ஒழுங்கு மரியாதையா வெளியே போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2 பேருக்குள்ள ஆர்குமெண்ட் ஆயிரும். ஹீரோயினா அந்த குழந்தைங்க எல்லாத்தையுமே போட்டு அடிச்சு கொடுமைப்படுத்துவாங்க. இவங்களுக்கு என்னன்னா, இவங்களுக்கு தான் வந்து ஹீரோ வேணுங்கிறதுக்காக பையன் வந்து கையில ஸ்மார்ட் வாட்ச் கட்டியிருப்பா. இங்க நடக்கிற பிரச்சனையை வந்து அவங்க தாத்தாவுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவான் அந்த ஸ்மார்ட் வாட்ச் மூலியமா. குழந்தை வந்து அவங்க தாத்தாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப வந்து அந்த ஒருத்தன் வாயை மூடிடுவான், அதனால அவன் வாயை கடிச்சு வச்சிரும். இவ வந்து என்ன பண்ணுவானா, அந்த ஸ்மார்ட் வாட்சவே கழட்டி கீழே போட்டு உடைச்சிருவா. இதெல்லாம் கேட்டுட்டு வந்து அவர் ரொம்ப பயந்து போயிடுவாரு. பயந்து போனதுக்கு அப்புறமா வந்து டிரைவர், நீ சீக்கிரமா ஃபாஸ்டா போ, ஏன்னா எங்க பேர குழந்தைங்க எல்லாருமே வந்து ஏதோ பிரச்சனையில இருக்காங்க, அவங்க சீக்கிரமா வந்து காப்பாற்றணும், யாரோ ஒருத்தவங்க அவங்க கிட்ட புள்ளி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மா கால் பண்ணி இவருக்குமே வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அவங்க 2 பேரும் பிரச்சனையில இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால இவருமே வந்து ஷாக் ஆயிட்டு ஃபிளைட்டை கேன்சல் பண்ணிட்டு, டிரைவர் நீங்க சீக்கிரமா அங்க போங்கன்னு சொல்லிட்டு இவரு வந்துட்டு இருக்கிறாரு. இந்த வில்லிக்கு வந்து அவங்க க்ளோஸா இருக்கிறது வந்து சுத்தமா பிடிக்கல. அதனால வந்து நீ வந்து அவருக்கு கால் பண்ணி வந்து இனிமேல் உங்க கம்பெனிக்கு வரமாட்டேன், உங்ககிட்ட க்ளோஸா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்பவே வந்து ரிசைன் பண்ணிடு, இல்லாட்டி உன்னையும் உன் குழந்தைகளையும் உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நான் சொல்லிடுறேன், சொன்னா நீ விட்டுருவேலன்னு சொல்லிட்டு இவங்களும் கால் பண்றாங்க. கால் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நான் இந்த செகண்டே வந்து வேலையை விட்டு ரிசைன் பண்றேன், என்ன இனிமேல் நீங்க வந்து தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு காலை உடனே வந்து கட் பண்ணி விட்டுருவாங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமா போதுமா இப்ப நீ ஹாப்பியா இருக்கியா, இப்ப என் குழந்தைகளை விடும்பாங்க. இவங்களும் வந்து விட்டுருவாங்க. இங்க எங்க அப்பா அம்மா வேற கூப்பிடுறாங்க, இப்ப இவ வேற இப்படி சொல்றா, அங்க குழந்தைங்க அழுக வேற சொல்லுது, இப்ப யார போய் காப்பாத்துறதுன்னு சரி இவளையே போய் காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா கால் வந்து போகாது. இவரும் போய் இவளை காப்பாத்தலான்னு தான் போவாரு. நீங்க இனிமேல் இந்த ஊர்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால இவங்க வெளியே போலான்னு சொல்லிட்டு கிளம்பி வருவாங்க. அப்ப இவ வந்து ஒரு கத்திய தூக்கி போடுவா. போட்டுட்டு உனக்கு இப்ப என்னதான் வேணும், நீ சொன்னதான் நான் பண்ணிட்டேன்ல அப்படிம்பாங்க. நீ சொன்னதெல்லாம் பண்ண, ஆனாலுமே இன்னுமே உன் ஃபேஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கே, ஒரு ஸ்கேர் கூட இல்லாம, அதனால நீயே வந்து கத்தி எடுத்து ஒரு கீரல் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த குழந்தைங்க வந்து தெரியும், நீ என்ன சரியான பேட் பீப்புளா இருக்க, ரொம்ப நீதான் அக்லியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஆனா இவ குழந்தைகளை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவா. அதனால வந்து சொல்லுவா, உனக்கு என்ன இப்ப நானே கீரிக்கணும், அதானே நானே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினே வந்து கத்தி எடுப்பா. அவ கரெக்டா கத்திய வந்து ஃபேஸ் கிட்ட கொண்டு போவா. அப்ப இவங்க 2 பேரும் வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்குது, இது எவருக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மருமக கிட்டே இவ்வளவு பிரச்சனை பண்ணுவாங்க, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஓடி வந்துருவாங்க. அப்ப இவதான் வந்து ஆன்ட்டி நான் என்ன சொல்றேன்னா, இவ போட்டு அடிச்சிருவா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மருமக என் பேர குழந்தைகிட்டே நீ இவ்வளவு தப்பா நடந்துக்குவ, உனக்கு எவ்வளவு டைம் சொன்னாலும் புரியாதா, நீ எவ்வளவு புள்ளியா நடந்துக்கிற, உனைய எங்க அண்ணனுக்காக பொறுத்துக்கிட்டு இருந்தேன், ஆனா நீ இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துவியா, உன் மிஸ்டேக் நான் எப்பவுமே மன்னிக்க மாட்டேன், ஒழுங்கா இந்த இடத்த விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு இவளை அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க.
நீ ஒரு குட் டாட்டர் இன்லாமா. ஏன்னா நீ இவ்வளோ வருஷமா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த 2 குழந்தைகளை வளர்த்துருக்கிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2-3 நாளைக்கு முன்னாடி தான் எங்களுக்கே தெரிஞ்சிருது. இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை பாருமா, டிஎன்ஏ ரிப்போர்ட் பாசிட்டிவ் தான் வந்திருக்கும்பாங்க. அப்போ இவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா சொல்லுவாங்க, இவங்க 2 பேருமே எங்களோட கிராண்ட்சன்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க வாங்க தாத்தா பாட்டி கிட்ட வாங்க, உங்களுக்கு ஏதாவது காயம் பட்டிருக்கா, வாங்க நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை தாத்தா எங்களுக்குலாம் எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு தான் இந்த ரிப்போர்ட்டை பார்த்தோன்னே ஒரு மாதிரி மயக்கம் வந்துடும். அதனால அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவாங்க. இந்த குழந்தைங்க 2 பேர்ட்டையும் இவங்க வீட்டில் வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பதான் வீடியோ கால்க்கு பண்ணுவாங்க. அம்மா எனக்கு கிராண்ட்பாவும் கிராண்ட்மாவும் நிறைய டாய்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்கம்மா, நீ எப்படிமா இருக்க, நல்லா இருக்கிறியா, உனக்கு அப்புறமா நான் சிக்கன் சூப் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம் அவங்க 2 பேரையும் பார்த்துக்கிறதுக்கு அப்படிம்பாங்க. இதெல்லாம் கஷ்டம் இல்லைம்மா, இதெல்லாம் எங்கள் கடமை, நீ இப்படிலாம் பேசாத, நாங்கள் பார்த்துக்காம யார் பார்த்துக்குவோம், இருமா நான் உன்னையும் பார்த்துப்போம், வரேன் இரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவர் அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லுவாங்க, நீ ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோ, உன் பையன் யாரோ ஒரு பொண்ணு கூட கனெக்ஷன்ல இருக்கிறான், அவன் இவங்களை பத்தி நினைக்காம அங்க போய் இது பண்ணிட்டு இருக்கிறான், அவன் ஹாஸ்பிட்டல் கூட வரவே இல்லை, ஏன் இவன் இப்படி பண்றான்னு தெரியல, இவன்ட்ட அவனை ஒழுங்கா சொல்லிடு, இவங்களதான் பார்த்துக்கணும், இவளைதான் கல்யாணம் பண்ணிக்கணும், இதை விட்டுட்டு வேற யாராவது கல்யாணம் பண்ணிட்டானா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு 2 குழந்தைகளை இவ்வளோ நாளா வளர்த்துருக்கா, அதனால நம்ம இவங்களதான் பார்த்துக்கணும், அதனால அவன்கிட்ட நம்ம ஸ்ட்ரிக்டா சொல்லிடணும்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயினை பார்க்க ஹீரோ வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறமா நான் ரொம்ப பயந்து போயிட்டேன், உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு, இப்போ உனக்கு உடம்பு எப்படி இருக்குது, எதுக்கும் பயப்படாத நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை எனக்கு ஒன்றும் முடியல, நான் இன்னைக்கு நைட்டு வரைக்கும் கூட இருப்பேனான்னு தெரியல, எனக்கு ஏதோ மாதிரி இருக்கு, நான் சாக போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன நீ நான்சென்ஸ் மாதிரி பேசுற, இல்லை எதுவும் ஆகாது, நான் டாக்டரை வச்சு உன்னை கண்டிப்பா காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலுமே இவங்க இவர்கிட்ட நடிக்கிறதுக்காக தான் நான் சாக போறேன் இது அதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அவங்க அப்படியே பேசிட்டே இருந்துட்டு அப்படியே ஆகிற மாதிரி நடிச்சிருவாங்க. இவர் ரொம்ப பயந்து போயிடுவாரு. எந்திரி எந்திரி, நான் டாக்டரை கூப்பிடுறேன், எந்திரி எந்திரி, எனக்கு நீ வேணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கதறுவாரு. கண்ணை தோறன்னு சொல்லிட்டு இவரு டாக்டரை போய் கூப்பிடலான்னு ஓடி போயிடுவாரு. காசுக்கு பாரு நம்ம செத்துருவோன்னு சொல்லிட்டு எவ்வளோ பயம், உண்மையாவே நம்ம மேல அக்கறையா அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப சிரிச்சிட்டு இருப்பாரு. அப்பதான் பாஸ் உள்ள வருவாரு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் சும்மா உங்ககிட்ட ஜோக் தான் பண்ணேன், அதுக்கு போய் இவ்வளோ பயந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. இனிமேல் தயவு செஞ்சு இந்த மாதிரி ட்ரிக்லாம் விளையாடாத, எனக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா பாஸ் பாங்க, ஆனா அவங்கள சொல்ல விட மாட்டாங்க. 2 பேர் கிஸ் பண்ணிப்பாங்க. அவதான் என் மருமக, 2 குழந்தைகளை இவ்வளோ நாளா பார்த்துட்டு இருக்கா, அதனால அவளை போய் ஹாஸ்பிட்டல்ல பாருன்னு சொல்லிடுவாங்க. இவர் பிஏ கிட்ட பேசிட்டு இருப்பாரு. உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு, ஒன்று இந்த உமன் ஆன் அவங்களா, இல்லை 2 குழந்தைகளோட அம்மாவா, எதை சூஸ் பண்றீங்களோ சூஸ் பண்ணிக்கங்க, உங்க நிலைமை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, ஓகே இந்த நிலைமையான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாரு. நீ பேசாம இரு, நான் என்ன முடிவு எடுக்கிறேன் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் போயிடுவாரு. குழந்தைகிட்ட தாத்தா அவன்சர்ஸ் மாதிரி வேஷம் போட்டுட்டு விளையாண்டுட்டு இருப்பாரு. குழந்தைகளும் நல்ல ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கோம். அந்த டைம் தான் ஹீரோ ட்ரெயின் வராரு. இதுதான் உங்க அப்பா, டேடின்னு கூப்பிடுன்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட சொல்லுவாரு. அந்த குழந்தைகள் எல்லாம் கோவிச்சுட்டு உட்காந்துக்கு இவர் போய் தொடலான்ட்டு போவாரு. நீங்க எதுக்கு எங்க அம்மாவுக்கு இவ்வளோ தப்பு பண்ணனீங்க, எங்க அம்மாவை ஏன் தனியா விட்டுட்டு இவ்வளோ கஷ்டப்படுத்துனீங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லை எனக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதில் மெமரி லாஸ் ஆயிடுச்சு, அதனாலதான் இப்படி, டேடி பண்ணது தப்பு தான், என்ன நீங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலுமே குழந்தைங்க அவங்கள மன்னிக்க ரெடியாவே இருக்க மாட்டாங்க. டேடி நாங்க உங்களை கூப்பிடணுமா, நீங்கன்னு எங்க அம்மாவை கல்யாணமா பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்பதான் தாத்தா சொல்லுவாரு, கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க அம்மா எவ்வளவு தெரியுமா கஷ்டப்பட்டு எங்களை இவ்வளோ நாளா வளர்த்துனாங்க, ஆனா நீங்க மேரேஜ் கூட பண்ணல அப்படிம்பாங்க. அப்பதான் இவர் நினைச்சு பார்ப்பாரு, இவங்க இந்த பொண்ணு கூட இருக்கிறத 2 ஒண்ணுதான், ஆனா இவர் தப்பா புரிஞ்சுக்கிறாரு. அவங்க அப்பா சொல்லுவாரு, பாத்தியா கேளு, இந்த குழந்தைங்க சொல்றதை கேளு, அவங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குழந்தைங்களை இவ்வளவு நாள் வளர்த்துனாங்கன்னு கேளு, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, உன்னை ஏன் நீ இப்படி எல்லாம் இருக்கிறேன்னு எனக்கு ஒண்ணு தெரியல, ஒழுங்கா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவாரு. அப்பா நான் டேடியா வேணா ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிறேன், ஆனா என் ஃபீலிங்ஸோட ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, நான் இன்னொரு பொண்ணை லவ் பண்றேன், அவளைதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், இவங்க அம்மா நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஆனா இந்த தாத்தா ரொம்ப கோவப்படுவாரு. அதெல்லாம் இல்லை, நீ இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணும், இல்லைன்னா நீ என் பையனா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை, என் சொத்து எல்லாத்தையுமே என் பேர பிள்ளைகளுக்கு எழுதி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாரு. வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டுவாரு. இப்ப வெளியே நின்று அவர் பிஏ கேட்பாரு, இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க, மான்ஸ்டர் சொன்ன முடிவு எடுக்க போறீங்களா, இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களான்னு கேட்பாரு. நான் என்னோட முடிவை நானே எடுத்துக்கிறேன், யார் சொல்றதும் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போயிடுறாங்க.
டாக்டர் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, 2 குழந்தைய வளர்க்குறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு ட்வின்ஸ் இருக்கிறதுன்னு? 2 பேரும் வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் தான். ஆனா 2 பேருமே வந்து ரொம்ப ஒபீடியன்ட் தெரியுங்களா உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு எது ஃபீவரா என்ன? இல்லம்மா நீ வந்து 5 வீக் கன்சீவா இருக்கேன்னு சொல்றேன் புரியுதா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு ஸ்கேனை பாரு இங்க போட்டிருக்குது பாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை பார்த்து ஹீரோயின் வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. ஏற்கனவே 2 பேர் வளர்க்குறதே ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறேன். இதுல இன்னும் 2 பேருனா என்ன பண்ணுவேன்? என்ன பாடி இது? இப்படியே எனக்கு 2 பேரா வராங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க ரூம்க்கு. இந்த வில்லி வந்து அவளை ஃபாலோ பண்ணிட்டு போய் இவ கன்சீவா இருக்கிறாங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டு அவ ஸ்கேன் ரிப்போர்ட்டுமே வாங்கிட்டு இதை வந்து நான் பிரதர்கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்ண வைக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு இவ ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ கேட்குறாரு, உனக்கு இப்போ ஹெல்த் ஓகேவா? ஏதோ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன்னா சொல்லு, மாதிரி டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் அரேஞ்ச் பண்ணுறேங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஓகேவா தான் இருக்கேன். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து நமக்குன்னு குழந்தை இருந்தால் அதை நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? என்னென்ன இருந்தாலும் யோசிச்சுட்டு சொல்லுங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை அப்படிம்பாங்க. யோசிப்பாரு. யோசிச்சதுக்கு அப்புறமா வந்து எனக்கு ஓகே தான். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எப்படி நடத்துவாங்கன்னு தெரில. ஆனால் எனக்கு ஓகே, நான் கண்டிப்பாக உன்னையும் குழந்தையும் பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. அப்போ வந்து ஹீரோயின் கேட்பாங்க, அப்படியா சரி எனக்கு இமீடியட்டாக வந்து 10,000 யுவான் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் அனுப்பிடுவார் அமௌண்ட். அது இவ காசு வாங்கணும்னே போயிட்டா, ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சு நின்றுட்டு இருக்கிறாரு. நீ மறுபடியும் கம்பெனிக்கு வருவேன்னு நினைச்சு கூட பார்க்கல, வந்துட்ட, நீ என்ன சொல்ல வர? எனக்கு எதுவும் புரியலன்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்பதான் வில்லி வந்து அவ பர்ஸ்ல இருந்து வந்து அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்து காமிச்சதுக்கு அப்புறமா ஹீரோயின் ஓபன் பண்ணி பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவா. ஐயோ இவளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு, அப்ப நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்பேன். ஆமா நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பான், ஃபாலோ பண்ணங்காட்டி தானே நீ எப்படியாப்பட்டவன் தெரிஞ்சிச்சு, எல்லாரும் இங்க வாங்க இவளை பாருங்க என்னன்னு சொல்லிட்டு. ஏற்கனவே இவளுக்கு 2 குழந்தை இருக்கு, அதுக்கே அப்பா யாருன்னு தெரியல, இப்ப மறுபடியும் 2 குழந்தை வேற பிரெக்னண்டா இருக்கா, என்ன பொம்பளை இவளான்னு சொல்லிட்டு இவளை பத்தி எல்லாருமே வந்து கேவலமா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி இன்னும் 2 குழந்தை இருக்கிறதுக்காக தான் வந்து என் பிரதரை மயக்கிட்டு அவர் சொத்தை வச்சு நீ வந்து செட்டில் ஆகலான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறியா, அதுக்குதான் அவர் கூட நடிச்சிட்டு இருக்கிறியான்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இவளை ரொம்ப தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவ எவ்வளவுதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே எல்லாரும் தப்பா தான் பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்துடுறாரு. இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குது? உனக்கு எத்தனை டைம் வார்னிங் பண்றேன் என் முன்னாடி வந்து நிக்காதேன்னு சொல்லிட்டு நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, என்னால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. அங்க வேலை செய்யறவங்களும் சொல்றாங்க, இவங்கனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்க காப்பாத்துறதுக்காக தான் இவங்க வந்து நிக்கிறாங்க இங்க, இவ சரியானவ தப்பானவ அப்படின்னு சொல்லிட்டு இவளை ரொம்ப தப்பா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, எனக்கு இவங்க எப்படின்னு தெரியும் சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. ஆனாலுமே வந்து எல்லாருமே தப்பா தான் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் சொல்றாரு, உங்களுக்கு தெரியுமா இவ வந்து இவளுக்கு 2 குழந்தை ஏற்கனவே இருக்கு, இப்ப வேற இவளுக்கு 2 குழந்தை பிரெக்னண்டா இருக்கா, அவ கையில இருக்க ரிப்போர்ட்டை வாங்கி பாருங்கன்னு சொல்லிடுறா. அவருமே அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்துட்டு அப்படியே அவர் ரொம்ப சந்தோஷம் ஆயிருது. இப்ப புரியுதுங்களா யார் ஏமாத்துறான்? நான் ஒன்னும் ஏமாத்தல, இவ இந்த 2 குழந்தைக்காக தான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு ஆசைப்படுறாங்க. அப்பதான் அவர் ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாரு. ஏன்னா அவ சொல்லுவாள்ல என் கூட குழந்தை பொத்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு, இது உண்மையாவா, நீ உண்மையாவே பிரெக்னண்டா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. ஆமா நான் பிரெக்னண்டா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சுத்தி இருக்கிறவங்க வந்து தப்பா தான் பேசுவாங்க. ஆனாலுமே வந்து ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து நீங்க இப்படிலாம் பேசுறீங்க, அதனால இனிமேல் என் கம்பெனில வேலைக்கு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து துரத்தி விட்டுருவாரு வெளியே. ஹீரோயினை போய் ஹக் பண்ணிக்குவாரு. நீ குழந்தைக்காக தான் வந்து அப்படியே காசு கேட்டையா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஆமா ஏன்னா நான் வந்து குழந்தைய வந்து அபார்ஷன் பண்ணிடலாமான்னு நினைக்கிறேன், அதனாலதான் வந்து காசு கேட்டேன் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இவரு சரியா புரிஞ்சுக்காம வந்து காசு அனுப்ப ஆரம்பிச்சிருவாரு. இந்த காசு போதுமா உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. நான் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கங்க, நான் வந்து 2 குழந்தைய வந்து பெற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஏற்கனவே எனக்கு 2 குழந்தை இருக்கு, அவங்கள வளர்க்கவே நான் எவ்வளவு தெரியுமா கஷ்டப்பட்டேன். இப்ப மறுபடியும் இந்த 2 குழந்தை பிறந்துச்சுன்னா பால் பவுடர் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும். ஆனா அவரு பேசவே விடாம காசு பாட்டுக்கு இவங்களுக்கு அனுப்பிட்டே இருப்பாரு. நான் என்ன சொல்றேனே உங்களுக்கு புரியவே இல்லையா, காசை பத்தி நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நீ எந்த கவலையும் படாத, நான் வந்து உன்னையும் உன் குழந்தையும் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு அவர் சொல்லிடுவாரு. உனக்கு உன் குழந்தைக்கு எப்பவுமே நான் இருக்கேன், ஆனால் நீ எந்த கவலையும் படாத, நான் தான் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிடுறாரு. அப்பா வந்து பையனை கூப்பிட்டுருப்பாரு. நான் உன்னை இன்னைக்கு எதுக்கு கூப்பிட்டேன்னா உன்கிட்ட ஒன்று சொல்றதுக்காக தான் கூப்பிட்டேன். 3 நாள்ல வந்து ஃபேமிலி ரீயூனியன் பார்ட்டி இருக்கு, அன்னைக்கு தான் வந்து உங்க வெட்டிங் டே, அன்னைக்கு தான் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும், நீ வந்து இந்த குழந்தைகளோட அம்மாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் வாங்க. அப்பா அதெல்லாம் இல்லை, நான் வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறேன் பாரு. அவர் அப்படியே ஷாக் ஆகி எந்திரிச்சு நின்றுடுவாரு. என்ன நீ சொல்ற அப்படின்னங்காட்டி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லுவ, இத்தனை வருஷமா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்து 2 குழந்தையும் வளர்த்து ஆளாக்கி இருக்காங்க, அவங்கள பத்தி கொஞ்சம் கூட நீ நினைச்சே பார்க்க மாட்டியா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒன்னொரு உமனை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்ற, இதெல்லாம் நீ நல்ல பையனா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாரு.
அப்பதான் ஹீரோ சார் வந்து அந்த ஸ்கேனை காமிப்பாங்க. அப்பா இங்க பாருங்க, நான் லவ் பண்ற பொண்ணுமே வந்து பிரெக்னெண்டா தான் இருக்கு, அதுக்குமே வந்து ட்வின்ஸ் பேபி தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலுமே வந்து அவங்க அப்பா வந்து அதை தூக்கி போட்டுருவாரு. இது சும்மா பேப்பர் தான், இது சும்மா உன்னை ஏமாத்தி காசு வாங்குறதுக்காக தான் இருக்கும், இதெல்லாம் உண்மையா இருக்காது. அது மட்டும் இல்லாம நம்ம ஜென்ரேஷன் ஃபுல்லாவே வந்து சிங்கிள் சைல்டு தான் இருக்கும். அந்த ஏதோ ஒரு லக்கியா தான் வந்து உனக்கு இந்த 2 ட்வின்ஸும் இப்போ பிறந்துட்டுருக்காங்க. மற்றபடி மறுபடியெல்லாம் பிறக்க மாட்டாங்க. அவங்க பொய் சொல்லி தான் இது பண்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஊருக்குள்ள ஏமாத்திட்டு நிறைய பேர் இருக்காங்க காசுக்காக, அதெல்லாம் நம்பாத அவங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. இந்த குழந்தைங்க 2 விளையாண்டு இருக்கும். இவங்க மாமியார் கிட்ட இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை காமிக்கிறதுக்காக வருவாங்க. நான் மறுபடியும் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் சொல்லுவாங்க, என் பையன் வந்து உன்னை இவ்வளோ நாளா ஏமாத்திட்டு உன்னை பார்க்க கூட இல்லை, இப்போ நீ கன்சீவா இருக்கிறதே வந்து இப்போதான் தெரிஞ்ச விஷயம், இப்போ என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. நீ எதுக்கு கவலைப்படாதம்மா, உன் வயிற்றுல இருக்கிற 2 குழந்தையுமே வந்து நானே பார்த்துக்கிறேன், நீ அந்த 2 குழந்தையுமே வந்து பெற்றுக்கோ, நானே கிராண்ட்மாவா இருக்கிறேன், கண்டிப்பா வந்து நாங்களே உனக்கு சப்போர்ட் பண்றோம் ஃபியூச்சர்ல, நீ எதுவும் ஃபீல்லாம் பண்ணாத, கண்டிப்பா வந்து என் பையன்கிட்ட சொல்லி இந்த குழந்தைய ஏத்துக்க சொல்றேமாங்க. அந்த டைம் வந்து ஒரு கால் வரும். யாருன்னா வந்து அவங்க மாமனார் தான் வந்து கால் பண்ணுவார். இவர் தான் வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ற அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதனால அவங்க அப்பா கால் பண்ணி ரொம்ப தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்ன நீ பொய் சொல்லிட்டு காசுக்காக தானே பொய் சொல்லி கன்சீவா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க, எங்க குடும்பத்துல எல்லாம் ட்வின்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லம்மா, நீ காசுக்காக தான் பொய் சொல்ற, அதனால என் பையனை விட்டுரு, அந்த மாதிரி சொல்லி இவங்க ரொம்ப ஃபோர்ஸா பேசிடுவாங்க. இதெல்லாம் வந்து அவங்க மாமியார் கேட்டுட்டு இருந்துட்டு அவங்க போனை வாங்கி பேச ஆரம்பிச்சிருவாங்க. நீ வயசான ஆளுன்னு நீ என்ன இப்படி பேசுற, எங்க பொண்ணு கிட்ட இப்படி எல்லாமா பேசுவ, பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல மாட்டியா, நீ இப்படி பேசுனா உன் பையனுமே வந்து இப்படிதான் இருப்பான் போல, என் பொண்ணு ஒன்றும் காசுக்காகலாம் ஒன்றும் குழந்தைய வயிற்றுல சுமக்கல, அது நல்லா புரிஞ்சுக்கோன்னு சொல்லி இந்த அம்மாவுமே வந்து நல்லா திட்டி விட்டுருவாங்க அவரை. இவங்க 2 பேருக்குமே வந்து இவங்க தான் பேசுறாங்கன்னு சுத்தமா தெரியாது, வேற வேற ஆளுன்னு தான் வந்து இவங்க நினைச்சிட்டு பேசிட்டு இருப்பாங்க போன்ல. காலை கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் சொல்லுவாரு, பாத்தியா அவங்க அம்மாவே இப்படி பேசினா பொண்ணும் அப்படிதான் இருக்கும், பாத்துக்கோ, நான் பார்த்து வச்சிருக்கிற பொண்ணவே நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லுவாரு. அப்பதான் வந்து இவங்க அம்மா சொல்லுவாங்க, இப்படியாப்பட்டவங்களோட பையனவா நீ கல்யாணம் பண்ணிக்க போற, அதெல்லாம் பண்ணிக்காத, நான் என் பையன் கிட்ட சொல்றேன், என் பையனே வந்து இந்த 2 குழந்தையும் பாத்துக்குவான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவங்களும் சரின்றாங்க. அப்பதான் வந்து இவங்க அப்பா சொல்றாரு, அவங்க அம்மா அந்த 2 பிள்ளைகளோட அம்மா தான் வந்து நல்ல பொண்ணு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் காட்டி அதெல்லாம் முடியாது, இருங்க உங்கள்ட்ட இப்பவே அவங்க கிட்ட போன் பண்ணி சொன்னா நீங்க ஏத்துப்பீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணுவாங்க. இவரு வந்து அவங்க அந்த குழந்தைகளோட அம்மாட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு கால் பண்ணுவாரு, சாரிங்க உங்களை வந்து என்னால கல்யாணம் பண்ணிக்கலாம் முடியாது, உங்க 2 குழந்தைய வேணா நான் பாத்துக்கிறேன், ஏன்னா நான் ஒருத்தவங்களை லவ் பண்றேன்னு அவங்களதான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சிருவாரு. அவங்க இதெல்லாம் கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் இந்த அம்மா சொல்லுவாங்க, நீ எதுக்கு படாத, நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேம்மா, உன் கூட எப்பவுமே இருப்பேன்னு சொல்லிடுவாங்க. அவங்களும் ஓகேன்னு ஒத்துப்பாங்க கல்யாணத்துக்கு. ஹீரோயின் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துருவாங்க. குழந்தைங்க எல்லாம் ஜாலியா அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து இவங்க லவர் இருக்காருல்ல, அவர் கால் பண்ணுவாரு. ஆனாலும் இவங்க காலை வந்து கட் பண்ணி விட்டுட்டு அவங்க நம்பரவே வந்து டெலிட் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா வந்து இனிமேல் எங்ககிட்ட வந்து அதை அவன் தோலெல்லாம் உரிச்சிருவேன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து அம்மா கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு குழந்தைங்க ஓடி வரும். அம்மா ஏமா நீங்க பாக்குறதுக்கு வந்து ரொம்ப அன்ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க, என்னாச்சு, உங்களுக்கு இங்க இருக்க பிடிக்கலையாமா, நமக்கு காசெல்லாம் முக்கியம் இல்லம்மா, வாங்க நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் இவங்க 2 பேரும், வாங்க அவங்க பாரு குழந்தைங்க என்ன சொல்லுதுன்னு பாருங்க, வாங்க போய் மருமகிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு போவாங்க. நீ ரொம்ப சேடாலாம் ஃபீல் பண்ணாதம்மா, என் பையன் இருக்கான், கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணிப்பான், நீ இந்த குழந்தையுமே வந்து பெற்றுக்கோ, எல்லாத்தையுமே வந்து என் பையன் பார்த்துக்குவான், நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம், நீ எங்கள் வீட்லேயே இரு, நாங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரே குழந்தை மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க அதை கேட்கும்போது இவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி டச்சிங்காக இருக்கும். இவரோட டாக்குமெண்ட்டை காமிப்பாரு, 3 வில்லா இருக்குமா, இது எல்லாமே நான் உனக்காக தரேன் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை எனக்கெல்லாம் வேணாமாங்க, இல்லைம்மா நீ இது எல்லாத்தையும் எடுத்துக்கம்மா, எல்லாமே உனக்கு தாம்மா, நீ இங்கேயே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த டைம் கரெக்டாக வந்து யாரோ வந்து டோரை தட்டுவாங்க. யாரு, நீ தான் வந்துட்டியான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. ஒன்றை தான் இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னான்னு சொல்லிட்டு இல்லை விட மாட்டாங்க. அவனை அப்படியே பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டு தான் சொல்லுவாங்க, நீ எதுக்கு இங்கே வந்த, உனக்கு என்ன இங்கே வேலை இருக்குது, உள்ளே வந்து என் டாட்டர் இன்லா இருக்கா, உன்னை பார்த்தா அவள் ரொம்ப கோவப்படுவா, என் பேர பிள்ளைகளும் வந்து உன்னை பார்த்தா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க, உன்னை பார்க்கும்போது எனக்கே வந்து ரொம்ப கோவமா வருது, அப்படியே கோலெல்லாம் உரிக்கலாம் போல இருக்கு, அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து கல்யாணம் இருக்கு ஞாபகம் இருக்கா, அந்த பொண்ணுக்கு வந்து வேணான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு கட்டிட்டு வந்து இங்கே வந்து பாரு, அப்பதான் நான் அப்பா, இல்லாட்டி நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. யார் வந்ததுன்னு, அது ஒரு பெக்கர் தாமா வந்தா, அதனால அவனை துரத்திட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. நெக்ஸ்ட் ஹீரோ வந்து வெளியே நின்றுட்டு இருப்பாரு. அப்பதான் வந்து அந்த பிஏ கேட்பாங்க, இப்போ என்ன முடிவெடுக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டைம் வந்து ஹீரோயின் கால் பண்ணுவாங்க. ஆனால் வந்து அவங்க காலவே வந்து அட்டன் பண்ண மாட்டாங்க. அப்பதான் வந்து ஹீரோ சார் சொல்லுவாரு, ஏதோ எனக்கு என்ன தோணுதோ அதான் எடுப்பேன் முடிவு, எனக்கு பிடிச்ச முடிவாக தான் எடுப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்து அங்கேருந்து போயிடுவாரு.
ஹீரோயின் வந்து வெட்டிங் ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போய் செலக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம் கரெக்டாக வந்து ஹீரோ வந்துருவாரு. வந்ததுக்கப்புறம் கேட்பாரு, நீ ஏன் நான் கால் பண்ணால் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிற, உனக்கு என்னாச்சு அப்படின்னங்காட்டி, வேலை டைமில் மட்டும்தானே நீங்கள் பாஸ், நீங்கள் கால் பண்ணால் எடுக்கணும், மற்ற டைமில் நான் எதுக்கு நீங்கள் கால் பண்ணால் எடுக்கணுங்கிற, நான் ஒய்ஃபுங்கிற டியூட்டிக்காகவாது எடுத்து தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை, நீ ரொம்ப ஜோக் பண்ணாத, உனக்கு என்னை பற்றி உனக்கு கவலையே இல்லை, நீ என்னை பற்றி இனிமேல் கவலை பண்ணாத, என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காரு, ஆனால் நான் அவரவே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இனிமேல் நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுவாங்க. 2 குழந்தைங்க அவங்க அம்மா வந்து விளையாட கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. 3 பேருமே வந்து அந்த விளையாண்டுட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு வெளியே உட்காந்து உள்ள வந்து ஹீரோ சார் வந்திருப்பாரு. ஹீரோ வந்து அவங்க அப்பா கேட்பாரு, என் மருமகளை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா வா, இல்லாட்டி வராதேன்னு சொன்னேன்ல அப்படி மாதிரி. இல்லை, நான் ஏற்கனவே வந்து முடிவு பண்ணிட்டேன், நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிம்பாங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, ஏற்கனவே அவள் கன்சீவா இருக்கா, அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன், உனக்கு எத்தனை டைம் சொன்னாலும் புரியாதா, அவள் சும்மா வந்து காசுக்காக தான் பண்றா, மற்றபடி எல்லாம் வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவரு வந்து கத்த ஆரம்பிச்சிருவாரு. அப்பதான் அங்கிருந்து ஒருத்தர் ஓடி வருவாங்க, நீங்க லவ் பண்ண பொண்ணு அங்க வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாரு. இவர் சொல்லுவாரு, நீ போய் அவங்களெல்லாம் பார்க்க கூடாது, பார்த்தேன்னா பார்த்துக்கோ, அங்க இருக்கிறவங்களை எல்லாம் பிடிங்க, அவரை விடாதேன்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாத்தையும் மீறி ஹீரோ சார் போவாரு. ஹீரோ அப்படியே போய் ஹீரோயினை வந்து மீட் பண்ணிடுவாரு. யாரோ நினைச்சிட்டு கடைசியில பார்த்தா நீ எப்படி இங்க இருக்கிற அப்படிம்பாங்க. அப்பதான் அங்க இருக்கிறவங்க உள்ள இருக்கிறவங்க வந்து எவ்வளவு டைம் சொன்னாலும் கேட்கவே மாட்டான், யாரோ உள்ளுக்குள்ள வர்றாங்கன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா தப்பா நினைச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது சொல்ல நீ எதுக்கு கவலைப்படாத அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. கரெக்டா வந்து குழந்தைங்க வந்துடும். நீ எதுக்கு எங்க அம்மா கிட்ட புள்ளித்தனமா நடந்துக்கிறீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் எங்க அம்மாவை விடுங்க, தள்ளி போங்க அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்க சொல்லிடும். அப்பதான் இவங்க வந்து அந்த குழந்தைகள்கிட்ட போய் பேசுவாங்க. என்ன நீ தான் இந்த குழந்தைகளுக்கு அம்மாவா அப்படிம்பாங்க. அப்பதான் இவங்க அப்பா அம்மா 2 பேரும் வந்து பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. என்னங்க பேசிட்டு இருக்காங்க, வாங்க போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி வராங்க. ஓடி வந்ததுக்கு அப்புறமா தான் சொல்றாங்க, என்ன இதுதான் உன் குழந்தைகளா, நீ லவ் பண்ற பொண்ணு இதுதானவா அப்படிங்கிறது வந்து அப்பதான் தெரியும். என்ன நீ தான் வந்து இந்த குழந்தைகளுக்கு அம்மாவா, அப்ப அந்த நைட் வந்து நான் உன் கூட தான் ஸ்டே பண்ணியிருந்தேனா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டு இந்த உண்மையெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அவங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப ஜாலி ஜாலி, எல்லாருக்குமே டபுள் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமா வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ரெபல் சந்தோஷம் எங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அப்பதான் ஹீரோ ஹீரோயினும் வந்து ஹக் பண்ணி சேர்ந்துருவாங்க. அப்பதான் ஹீரோ கேட்பாரு, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. இவங்களும் வந்து ஓகே மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்படியே சந்தோஷத்துல அவங்கள தூக்கி வந்து சுத்துவாரு. இதோட இந்த மூவி முடியுது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.